Namaste all. Today it's a different day altogether for us. A day the entire nation celebrates, Gandhi Jayanti. We felt that this is an ideal day to talk about uh, a person who has become the change that he wanted. Mahatma Gandhi said, "Be the change that you wish to see in the world." And that is what Mr. Arun Krishnamurthy did. I'm reminded of a beautiful saying of John F. Kennedy, the former US president. Ask not what your country can do for you, but ask what you can do for your country. Here is a man who is willing to do everything for India's lakes. Generally, we speak about people who have succeeded, who have come up in their life from garbage to Google. This is how we talk about people. And today we are going to talk about a person who has shifted his focus from Google to garbage disposal. Here we have with us Arun Krishnamurthy, the founder of Environmentalist Foundation of India. He started this NGO at the tender age of 17. The day when he decided that he should be part of the change that he wants to see in the country, he started this EFI. EFI is one of the largest NGO where the volunteers are all very, very young people. He has thousands of volunteers across the country who join him in the mission to make the country better by cleaning the lakes, by doing conservative effort for water conservation. Very recently, his NGO was recognized by the Ministry of Jal Shakti. I'm extremely happy and proud that we have with us Arun Krishnamurthy today. We would like to have this event both in Tamil and English so that the larger crowd will benefit from this talk. இன்னைக்கு நம்மளோட இந்த முக்கியமான நாளில் நம்ம குழந்தைங்களோட பேசுறதுக்கு திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கார். அருண் கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேருக்கு அவரை தெரியும். நிறைய பேர் நீரும் நிலமும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு மேல தந்தி டிவியில பிராட்காஸ்ட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமோட டாக்குமெண்ட்ரி டைரக்டர் வாஸ் மிஸ்டர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆறுகள் பத்தி, அதோடைய கதைகள் பத்தி, அதை எப்படி நாம வந்து கிளீன் பண்ணணும், எப்படி வந்து அவருடைய ஆர்கனைசேஷன் என்விரான்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா எவ்வளவு யங்ஸ்டர்ஸோட ஹெல்ப்போட, லோக்கல் கம்யூனிட்டியோட ஹெல்ப்போட என்னெல்லாம் வேலைகள் செஞ்சிருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் வேலை செய்யணும், ஹவு ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி நாம என்ன இந்த செய்ய முடியும் அப்படிங்கறத பத்தி Arun had been doing a lot of program. He is one of the youngest recipient of the Rolex Awards for Enterprise. This he received in the year 2020 at Geneva. இவரை பத்தி பேசணும்னா பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். பட் இன்னைக்கு முக்கியமா நாம இவரை பத்தி பேசுறதுக்கு காரணம், ஜென்ரலா ஃப்ரம் ராக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய கேட்டிருக்கோம். சாதாரணமா இருந்து பெரிய அளவு பேரும் புகழும் பெற்றவர்கள் பற்றி. அதே மாதிரி பேரும் புகழ் பெற்றவர் தான் இவர். ஆனா ராக்ஸ் டு ரிச்சஸ் இல்ல, from Google to garbage disposal. That's how I can define Arun. Today we have with us 10 students whom our Vice Principal Mrs. Anandi is going to introduce. We are extremely happy that we have Arun with us today. Lot of programs he has done for our school. ரொம்ப வருஷமா நம்ம குழந்தைங்களுக்காக நிறைய ப்ரோக்ராம் அவர் பண்ணியிருக்கார். நம்மளுடைய ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த இஎஃப்ஐயோட கை கோர்த்து நிறைய லேக் கிளீனிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் நிறைய குழந்தைகள் they are continuing their work with EFI. நம் பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை, நம் பள்ளி மாணவர்கள் மாதிரி பல ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள், பல ஆயிரக்கணக்கான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் நிறைய
கார்பரேட்ல ஒர்க் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ், எல்டர்லி பீப்புள் எல்லாருமே இவருடைய இந்த உன்னதமான காரியத்துல கை கோர்த்துண்டு இந்த இந்தியாஸ் லேக் கிளீனிங் அப்படிங்கிற ப்ராஜெக்டுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யறது மிக மிக சந்தோஷமான விஷயம். ஜென்ரலா யங்ஸ்டர்ஸை பத்தி பேசுறச்சே எது சரியில்லைங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு படும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல விஷயங்களை சரி செய்யற ஒரு யங்ஸ்டர்ஸை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இது போல் ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் நம்ம நாட்டுல இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். With these few words, I request Anandi Mani to take over. Thank you. Thank you, madam. உங்களை ரொம்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் அருண். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரீசெண்டா மேடம்க்கு அவார்டு செரிமனி வீடியோல பார்த்தோம். தட் வாஸ் எ கிரேட் இன்ஸ்பிரேஷன். எவ்வளவு பேர் டீம் அப் ஆயிருக்காங்கிறது அதுல இருந்து தெரிஞ்சுது. I will not take much time. மேடம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. Now I call upon பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி வந்து கிரேட் 9 ஸ்டூடெண்ட். ஸோ நிறைய questions வச்சிருக்காங்க. I don't know what question she is going to ask. Priyadarshini, over to you. You can ask your first question. Now, after cleaning the water bodies, where did you deposit it? And is there any particular method adopted? Rumba valid question. Thank you for opening this session. First of all, Natarajan Vidyasaala School and the management and the students எல்லாருக்குமே EFI ல இருந்து எங்களுடைய நன்றிகள் முதல்ல. ஏன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது இன்டராக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியதர்ஷினி, நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்பவே இந்த கால்ல இருக்கிற ஒரு 15 பேர் எழுந்து போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே போய் வீட்டுல தேடலாம். ஒரு பருப்பு கவர்ல இருந்து, ஒரு பூ கொண்டு வந்த கவர்ல இருந்து எத்தனையோ பிளாஸ்டிக், யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் நிறைய இருக்கும். அதோடைய குவாண்டமே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும் நம்ம வீட்டுல ஒருத்தர் வீட்டுல, என் வீட்டுல இன்க்ளூடிங் நான் சொல்றேன், நம்ம இப்ப பிளாஸ்டிக் எடுத்துடலாம். சரி, இதை டஸ்ட்பின்ல போட்டுட்டா அதோட கதை முடிஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சில இடங்கள்ல நம்ம ஸ்கூல் பக்கத்துலயே கூட பாத்தீங்கன்னா வண்டலூர்ல அவுட்டர் ரிங் ரோட் பக்கத்துல ஒரு ஏரி இருக்கு. இப்ப அந்த ஏரியை தூர்வாரி சரி பண்ணிட்டு வரும்போதுதான் பாக்குறோம், கடந்த 12 வருஷமா வண்டலூர் மன்னிவாக்கம் சைட்ல இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் கொண்டு போய் அங்கதான் கொட்டியிருக்காங்க. அது அள்ள அள்ள என்ன ஆகுது அப்படின்னா லீச்சேட் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கு. இந்த நெகிழி குப்பை, பிளாஸ்டிக் குப்பை வந்து மண்ணோட உறவாடும் போது, அதுல மழை தண்ணி சேரும் போது இதுல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் நேச்சர் வந்து அந்த குளத்தோட அந்த ஏரியோடைய எல்லாம் மண்ணின் தரத்தையே வந்து மாத்திடுது. இதை கிளீன் பண்ணி எடுக்கிறோம். எடுத்து இது இப்ப எங்க கொண்டு போறது, அதுதான் கேள்வி. ரீசைக்கிளர்ஸ் நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்றோம். அவங்க ரொம்ப தெளிவா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லைங்க இந்த பிளாஸ்டிக் எங்களால எடுத்துக்க முடியாது. ஒருவேளை பிரியதர்ஷினி டெய்லி பேசிஸ் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பருப்பு கவர், உப்பு கவர் எல்லாம் தனியா கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி என்கிட்ட 10 கிலோ பிளாஸ்டிக் அப்படி கொடுத்தாங்கன்னா அதை எங்களால் ரீசைக்கிள் பண்ண முடியும். அதை நீங்க டஸ்ட்பின்ல போட்டு அதை கொண்டு போய் ஒரு மண்ணுலயோ ஒரு ஏரி குளத்துலயோ கொட்டிட்டு அங்கிருந்து அந்த மண்ணோட சேர்த்து நீங்க அந்த குப்பையை எடுத்துக்கணும் அப்படின்னா அதை எங்களால முடியாது. ஏன் முடியாது? சிம்பிள். இப்ப அந்த பிளாஸ்டிக் எடுத்தா அதுல மண் இருக்கும், அதுல எத்தனையோ விதமான மற்ற நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் கலந்துருக்கும். இப்ப இதெல்லாம் வாஷ் பண்ணணும். வெறும் பிளாஸ்டிக் மட்டும் கிடைக்கிறதுக்கு அதை வாஷ் பண்ணணும். அப்போ வாட் டு வி நீட்? நம்ம சொல்றது ஒரு வீட்டு குப்பை இல்லை, 1000 வீட்டு குப்பை, ஒரு வருஷத்துடைய குப்பை இல்லை, கிட்டத்தட்ட 12 வருஷத்துடைய குப்பை. இந்த 12 வருஷம் குப்பை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 லட்சம் பேருடைய வீட்டு குப்பை. அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தண்ணி தேவை, அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பே தேவை. ஸோ அப்போ அதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு ரீசைக்கிள் பண்றது இம்பாசிபிள். ஸோ நோ ரீசைக்கிளர் டேக்ஸ் இட். சரி, அப்போ இன்னொன்று அடுத்தது என்ன பண்ணலாம்? இதை இன்சினரேட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் ஒரு சேம்பர்ல போட்டு எரிச்சு அதுல இருந்து கேஸ் எடுக்கலாம் அப்படின்னா அது ஆல்சோ இஸ் என்வாயன்மெண்டலி டேமேஜிங். ஸோ இன்னைக்கு நம்ம எடுக்கிற குப்பை எல்லாமே ஒரு இடத்துல இருந்து ஒரு 100 ஏரி குளம் சரி பண்றோம் அப்படின்னா 100 ஏரி குளத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டுறதுக்கான அவல நிலை தான் இன்னைக்கு இருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா அதான் நடக்குது. நம்ம எப்படி மனசை தேத்திக்கலாம்? பரவாயில்ல, இந்த ஏரி குளத்துல எல்லாம் குப்பை இல்லாம ஏதோ ஒரு இடத்துல குப்பையெல்லாம் கொட்டி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டெஃபினட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். கண்டிப்பா ரெஃப்யூசிங் பிளாஸ்டிக், யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் இஸ் தி ஒன்லி வே அவுட். நம்ம ரீசைக்கிள் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மமதையும் ஒரு அகங்காரமும் நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறதுனால தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா யூஸ் பண்ற பிளாஸ்டிக் என்னைக்குமே ரீசைக்கிள் 100% பண்ணப்படுறது கிடையாது.
அதனால நிறைய உடல் உபாதைகளும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் தான் அதிகம். ஸோ இன்னைக்கு கூட யாராவது நம்பிட்டு இருக்காங்க இல்ல பிளாஸ்டிக் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணிடலாம்னா, இது வரைக்கும் அதுக்கான ஃபுல் ப்ரூஃப் மெத்தடாலஜி சரிவர நம்ம நாட்டுல அவைலபிள் இல்லை. அடுத்த 10 வருஷத்துல வருமானா எனக்கு தெரியாது. இன்னைக்கு கொரோனா பீரியட்லயே எடுத்துக்கோங்களேன், கிளவ்ஸ், நோஸ் மாஸ்க், பிபிஇ கிட், இந்த மாதிரி ஐட்டம்ஸே என்ன பண்றோம், ப்ராப்பர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல என்ன பண்றாங்கன்னா அது இன்சினரேட் பண்றாங்க. நிறைய இடத்துல இப்ப இதெல்லாம் கொண்டு வந்து ஏரி குளத்துல கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மெடிக்கல் வேஸ்டா, நான் டிகிரேடபிள் வேஸ்டா இருக்கத்தான் செய்யுது. தட் இஸ் த சேலஞ்ச் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் வாட்டர் பாடிஸ். Anna, how do you feel after successful completion of a project? There is no successful completion of a project. அதுதான் நாங்க கத்துக்கிட்டது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல நீராதாரங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய த்ரெட்ஸே என்ன, நைட்டு யாருமே இல்லாத டைம்ல ஒரு லாரி வந்து செப்டிக் டேங்க் வேஸ்ட் அந்த குளத்துல கொட்டிட்டு போயிடும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன டாட்டா ஏஸ்ல குப்பையெல்லாம் கொண்டு வந்து குளத்துல கொட்டிட்டு போயிடுவாங்க. இதுவும் இல்லைன்னா வீடு இல்லாதவங்களா இருக்கலாம், இல்ல புதுசா ஊருக்கு வந்தவங்களா இருக்கலாம், அவங்கள ஏமாத்தி குளத்துல ஒரு போர்ஷனை அவங்களுக்கு வித்துருவாங்க. அவங்களும் அப்பாவி, அவங்க ஒண்ணு குளத்தை ஆக்கிரமிக்கணும் நாங்க வரல, ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்லாம அந்த குளத்தை அந்த இடத்துல வீடு வாங்கிடுவாங்க, கட்டிடுவாங்க. என்க்ரோச்மெண்ட். இது அப்பாவிகள் சிலர் தெரியாம பண்ற தப்பு. தெரிஞ்சே கிரீடியா இருந்து ஒரு ஏரி குளத்தை ஆக்கிரமிக்கணுங்கிற தப்புகளும் நிறைய நடக்கும். இது மட்டும் இல்லாம புவர் அர்பன் பிளானிங். திடீர்னு ஒரு ஏரியை பொழந்துட்டு ரோடு வந்துடும், இல்ல அந்த ஏரிக்குள்ள வந்து சுத்தி வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். இந்த மாதிரி த்ரெட்ஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸிஸ்ட் ஃபார் வாட்டர் பாடிஸ். அப்பதான் இது ஒரு நட்டேசன் மாதிரி ஒரு ஸ்கூல், அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரியதர்ஷினி மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் மூலமா இந்த மெசேஜை வெளில கொண்டு போறோம். ஒரு நீராதாரத்தை காப்பாத்துறதுக்கு தொடர் முயற்சி தேவை. இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்பையும் ஒரு வாட்டர் பாடியும் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து இன்னைக்கு காலையில குளிச்சோம், இன்னைக்கு ஃபுல் டே வெளியில தான் வேலை பார்க்குறோம், வெளியில போறோம், நிறைய பேர்ல மீட் பண்றோம். மறுநாள் வந்து அழுக்காகாம இருப்போமா? அந்த நாள் பூரா நம்மளுக்கு அழுக்கெல்லாம் நம்ம மேலதான் படியுது. அடுத்த நாள் நம்ம திருப்பி குளிக்கிறோம். நான் இல்லைங்க, நான் போன திங்கக்கிழமை குளிச்சிட்டேன், அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் குளிக்க வேண்டாம்னு இருக்க முடியாது. அதே மாதிரிதான் ஏரி குளமும். அந்த ஏரி குளத்தை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து படியக்கூடிய குப்பைகளும் அங்க வரக்கூடிய கழிவுகளும் அதுக்கு இருக்கக்கூடிய த்ரெட்ஸும் கான்ஸ்டன்டா நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏங்கிறதும் நான் சொல்றேன். ஒரு ஒரு டப்பா நிறைய தங்க நகையை கொண்டு வந்து முடிச்சூர் ரோட்ல வச்சுட்டு நம்ம போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பா எடுத்துட்டு போறதுக்கு யாராவது வருவாங்க. ஒரு ஏரி குளமும் அந்த மாதிரி ஒரு தங்க பெட்டகம். அதை பாதுகாக்கிறதுக்கு தொடர் முயற்சி கண்டிப்பா அவசியம். சக்சஸ்ஃபுல் அப்படின்னா எவ்வளவு நாள் நம்ம தொடர்ந்து வேலை பார்க்கறோம்ங்கிறது தான் சக்சஸ். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது, which is good. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்கும். Thank you, Anna. Thank you. Can I have Aravind asking his next question? Aravind, over to you, of grade 9. Yes, ma'am. Anna, what is the most important issue that you face while restoring the lakes and beaches, Anna? அரவிந்த், எனக்கு உங்க பிரெத் தான் ரொம்ப கேட்டு, கொஞ்சம் மைக் தூரமா வச்சுட்டு கேக்குறீங்களா இன்னொரு வாட்டி? What is the most important issue that you face while restoring the lakes and beaches? ஓகே, இத ஒரு क्वेश्चन ஆன்சரா இல்லாம ஒரு டிஸ்கஷனா நடத்தலாம் பாருங்க அரவிந்த். என்ன மெயின் இஷ்யூ சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. உங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தை என்னவா பார்க்க நீங்க ஆசைப்படுறீங்க அரவிந்த்? ஒரு கிளீனான குளமா? அங்க தண்ணி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாண்ணா. அந்த தண்ணியை நீங்களும் நானும் போய் இறங்கி மொண்டு குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எஸ்ண்ணா. ஒரு சாட்டர்டே வந்து ஒரு பிசிக்கல் ட்ரெயினர் நட்டேசன் வித்யாசாலால இருந்து நம்ம ஒரு 10 பேர் அங்க கூட்டிட்டு போய் நம்மளுக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுத்தாருன்னா அந்த குளத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அரவிந்த், நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன், நீங்க மியூட் பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு சாட்டர்டே ஒரு ஸ்விம்மிங் செஷன் வைக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் அங்க ஸ்விம்மிங் கத்து தராங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாண்ணா, நல்லா தானே இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு கிட்ட ஒரு கேமரா இருக்கு, நீங்க அந்த குளத்தோடைய கரையில அமைதியா ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கீங்க. ஒரு ஓணான்ல இருந்து, தவளையில இருந்து, பாம்புல இருந்து, நண்டுல இருந்து, ஆமையில இருந்து, பறவையில இருந்து எல்லாமே குளத்துல இருக்கு. அதெல்லாம் நீங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா இத்தனை ஜீவராசி அந்த குளத்துல வாழறதுக்கு ஏத்த மாதிரி அதை தயார் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சோ இதெல்லாம் வந்து நானும் ஆசைப்படுறேன் எல்லா ஏரி குளத்துக்கும். இப்ப த்ரெட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. என்ன த்ரெட் வரும்? குளத்துக்கு ஃபென்ஸ் போட்டு கேட் போட்டு வச்சிருப்போம். சாயந்தரம் 6 மணிக்கு மேல
தவறான சில காரியங்களுக்காக 4 பேர் அங்க வரலாம். அது வந்து ஒரு த்ரெட்டா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? யாராவது திடீர்னு ஒரு அண்ணன் கூட நிறைய துணி கொண்டு வந்துட்டு ஒரு சோப்பை வச்சுட்டு அந்த குளத்துக்குள்ள துணி துவைக்கலாம். அதனால அந்த சோப்பு தண்ணி எல்லாம் குளத்துல கலந்துரும். கரெக்ட்டுங்களா? ஆமாண்ணா. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி குப்பை கொட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க நம்மளுக்கு என்ன நடக்கும்? உங்களாலையும் என்னாலையும் அந்த தண்ணி மொண்டு குடிக்க முடியாது. நம்மளால அந்த குளத்துல நீச்சல் அடிக்க முடியாது. தவளை, பாம்பு, பறவை எதுவுமே தண்ணியில இருக்க முடியாது. நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு நீராதாரத்துல இருந்து கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்காம போறதுக்கு காரணம் அந்த நீராதாரத்தை பத்தின புரிதல் இல்லாம ஒரு சிலர் அதை கெடுக்கிறதுனாலதான். அது கூட அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி நேரா குளத்துக்குள்ள போய் உனக்கு அறிவு இருக்கா, துணி துவைக்கிறியா அப்படின்னு கேட்காம, அம்மா இல்லம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, இங்க துணி துவைக்காதீங்க, நான் இந்த தண்ணியை மொண்டு குடிக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுல குளிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த மரம் எல்லாம் வளரணும் அப்படின்னு நம்ம சொன்னா ஆக்சுவலி கேட்கறாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டோட பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. இதுதான் வந்து ஒரு கோலா, ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு ஒரு ஏரி குளத்தை எடுத்து நம்ம ஒர்க் பண்றது. மன்னிவாக்கத்துல நீங்க இருக்கீங்க, முடிச்சூர்ல நான் இருக்கேன். நம்மளுக்கு ஒரு மேஜர் த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளட்டிங். மழை பெஞ்சுது அப்படின்னா நம்ம ஆத்துல வெள்ளம் வருது. கிளைமேட் சேஞ்ச். இனி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது மறக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது பருவநிலை மாற்றம். அது நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மழை நிறைய பெய்யுது, ரொம்ப நாளைக்கு மழையே இல்லாம இருக்கு. நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற அந்த குளம் ஒரு 2 வருஷம் காஞ்சு போயிருக்கு. திடீர்னு ஒரு 3வது வருஷம் நிறைய மழை பெஞ்சு குளத்துல இருந்து தண்ணி ரோடு வழியா எல்லா இடத்துக்கும் போயிடுது. அப்போ இந்த வாட்டர் பாடி வந்து அந்த ஃப்ளட்டிங் ட்ரவுட்டையும் மிட்டிகேட் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ஹேபிட்டட். ஸோ நம்மளுக்கான தேவைகள் மட்டும் இல்லாம அந்த வாட்டர் பாடிக்குன்னு இருக்கக்கூடிய நேச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் புரிஞ்சுக்கிட்டு அதை ரெஸ்டோர் பண்றது தான் எண்ட் கோல். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ அரவிந்த். Can I have Bhuvaneshwari to ask the next question? Bhuvaneshwari of grade 12. Anna, how can we contribute to the organization, Anna? கான்ட்ரிபியூட் அப்படின்னு வரும்போது ஒண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வியே இஎஃப்ஐக்கு எங்க இருந்து பணம் வருது, உங்களுக்கு எவ்வளவு டொனேஷன் வருது, நாங்க ஏதாவது பைசா கொடுக்கணுமா? ஆக்சுவலி பைசா வச்சுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் கிடையாது. பைசா கண்டிப்பா தேவை. யூ நீட் ரிசோர்சஸ் which is not money. சரிங்களா? ஒண்ணு என்னன்னா, உங்க எல்லாருக்குமே, அது அரவிந்த் ஆகட்டும் இல்ல புவனேஸ்வரி ஆகட்டும், உங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு இன்பில்ட் டேலண்ட் இருக்கு, ஒரு திறமை இருக்கு, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்கள கேமரா ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கலாம், தமிழ்ல வந்து சுத்தமா பேசி நல்ல தமிழ்ல எழுதக்கூடிய ஆட்கள் இருக்கலாம், சுவர்ல வர்ணங்கள் ஓவியங்கள் போடக்கூடிய ஆட்கள் இருக்கலாம், இல்ல உங்களையே கூட சயின்ஸ்ல ரொம்ப அறிவியல்ல ஆர்வம் அதிகம் இருக்கிறவங்க இருக்கலாம். ஒண்ணுமே இல்லை. இப்ப அரவிந்த் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குளத்துல குளிக்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, பறவையை பாத்தீங்களா, தவளையை பாத்தீங்களான்னு பேசுறோம். அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போனோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஹைட்ரோஜியோ மார்பாலஜில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நீங்க உடனே ஹைட்ரோஜியோ மார்பாலஜினா என்னங்க ரொம்ப பெருசா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஹைட்ரோனா என்ன, தண்ணி, ஜியோனா என்ன, அர்த், மார்பாலஜினா என்ன, ஸ்ட்ரக்சர். நீரும் நிலமும் சந்திக்கக்கூடிய இடத்துடைய படிப்பு தான் ஹைட்ரோஜியோ மார்பாலஜி. ஒரு லேக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா லிம்னாலஜிங்கிறது தான் அந்த லேக்கோட ஸ்டடியோட பேரு. லேக்லயே நிறைய ஏரியாஸ் உண்டு. ஒரு லிம்னெட்டிக் ஜோன், லிட்டோரல் ஜோன், பென்திக் ஜோன், நீங்களாம் பயாலஜி எல்லாத்துலயுமே படிச்சிருப்பீங்க இதெல்லாம். ஸோ டெப்த் போக போக, சன்லைட் வர வர, டெம்பரேச்சர் மாற மாற, ஸோ ஒரு ஏரி குளம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட உலகம். ஸோ புவனேஸ்வரிக்கு வந்து இதை பாருங்க, எனக்கு வந்து ஃப்ராக்ஸ் ஆஃப் மன்னிவாக்கம்ங்கிறது தான் என்னுடைய ஃபோக்கஸே. அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் டேட்டா தரேன் அப்படின்னா சூப்பர். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய நேரம், உங்களுடைய அறிவாற்றலும் நேரமும் எப்படி வந்து நம்ம பயன்படுத்த போறோம். இந்த கால்ல இருக்க நம்ம 14 பேரு, இல்ல இந்த வீடியோவை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே மனசுல வச்சுக்கிட்டு, எல்லாருக்கும் இந்தியா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிடிக்கும்னு எல்லாரும் கை தூக்கிடுவாங்க. தமிழ் மொழி மேல நம்மளுக்கு எல்லாம் பற்று இருக்கான்னு கேட்டா ஆமான்றுவாங்க. சரி, அப்ப தமிழ் மொழியில நீர் மேலாண்மை சார்ந்த கதைகள், பாட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. திண்டிவனம் பக்கத்துல தென்பசையாறுன்னு ஒரு ஊர் இருக்கு. நான் வந்து எங்க கூட இஎஃப்ஐல வேலை பார்க்குற ஒருத்தருடைய சொந்த ஊர் அது. அது என்னங்க ஊர், உங்க ஊருக்கு பேரு தென்பசையாறு அப்படின்னு கேட்டேன். சார், ஔவையார் வந்து எங்க ஊர்ல கிணத்துல இருந்து தண்ணி மொண்டு குடிச்சாங்க, அப்ப அவங்களுடைய பசி ஆற்றின ஊரு அப்படிங்கறதுனால தென்பசி ஆற்றிய ஊரு தென்பசையாறு அப்படின்னு. ஒரு ஊருக்கு பேர் வைக்கும் போது கூட அந்த தமிழ் மொழியில என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல ஒரு கதை, ஏரி, குளம், குட்டை, மரம், செடி, கொடி, பாம்பு, தவளை, நண்டு.
ஸோ இதெல்லாம் வந்து புவனேஸ்வரி மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் மூலமா இந்த கதையெல்லாம் வெளில கொண்டு வந்து இதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம நடேசன் வித்யாசாலால ஒரு 3rd கிரேட் ஸ்டூடெண்ட் கொண்டு போய் இந்த கதையை சொன்ன வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, மன்னிவாக்கத்துல சூப்பர் கோவில் இருக்கு. ஒரு சோழ மகாராஜா கட்டினா அந்த கோவில். அந்த கோவில் 2 பக்கமும் குளம் இருக்கு, இந்த பக்கம் ஏரி இருக்கு. மணிமங்கலத்துல ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் பக்கத்துல ஒரு பிரம்மாண்ட ஏரி இருக்கு. அந்த ஏரிக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்திருக்கு, பேட்டில் ஆஃப் மணிமங்கலம்னு. ஸோ இந்த கதைகள் எல்லாம் வந்து புவனேஸ்வரி அரவிந்த் மாதிரி ஆட்கள் மூலமா வெளியில கொண்டு வந்து உங்களுடைய அறிவாற்றல் மூலமா அதை நம்ம எல்லாருக்கும் தெரிய வச்சோம் அப்படின்னா இந்த நீராதாரங்களை காப்பாத்துறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா 55 பஸ்ல தாம்பரத்துல ஏறி மன்னிவாக்கத்துக்கு வர ஒருத்தருக்கு அது சோழ மகாராஜா கட்டி கோவில் கட்டின ஊருங்கிறது எப்படி தெரியும்? அவங்க வருவாங்க, அந்த ஏரியை பார்ப்பாங்க, அவங்க ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க, போட குப்பை தொட்டி இருக்காது, டபக்குன்னு ஏரியில போட்டு போயிடுவாங்க. இதே நம்ம வந்து போட்டோ, வீடியோ, சயின்டிபிக் டாக்குமெண்ட், லிட்ரேச்சர் ஸ்டடி, மன்னிவாக்கம் அப்படின்னு பேசினாலே உடனே எல்லாருக்கும் ஆமாங்க அந்த ஊர்ல இந்த ஏரி இருக்கு, அந்த குளம் இருக்கு, இந்த ராஜா வந்தாரு, இது பண்ணாரு, அதை பண்ணாரு. அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. படையப்பா அப்படின்னு இப்ப நான் சொன்னேன் வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம மைண்ட்ல என்ன வரும்? ஒரு ஹீரோ பேர் வரும், ஒரு ஹீரோயின் பேர் வரும், காரை இப்படி கதவை திறப்பாங்கன்னு வரும், பாம்பு சீன் ஞாபகம் வரும், பாட்டு ஞாபகம் வரும், அது இது வரும், என்னமோலாம் ஞாபகம் வரும். மன்னிவாக்கம் அப்படின்னு சொன்னா அங்கதான் we are failing. அதை தான் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Okay, na. Then what are the difficulties you have faced when you started the organization? ஆக்சுவலி டிஃபிகல்டிஸ் எனக்கு தெரியல, உண்மையிலேயே சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாள் ஒண்ணு பொழுது ஒண்ணுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனா ஒரு நேச்சருக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுல ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தப்பு செய்யாத வரைக்கும் நம்மளை பாதிக்கிற மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. அது மட்டும் டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம எதுவும் திருட்டுத்தனம் பண்ணாம, தப்பு எதுவும் பண்ணாம, நியாயமா நேர்மையா இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. தடங்கல்கள் வரும், இன்னல்கள் வரும், சேலஞ்சஸ். ஆங்கிலத்துல சொல்லணும்னா சேலஞ்சஸ் வில் பி தேர், ப்ராப்ளம்ஸ் ஒன்ட் பி தேர். அந்த சேலஞ்சை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தான். நீங்க இன்னைக்கு வந்து 1+1 அப்படின்னா 2ன்னு உங்க டீச்சர் கத்துக் கொடுப்பாங்க. சரி, நீங்க அந்த எக்ஸாம்ல பிட் அடிச்சீங்கன்னா டீச்சர் பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், வீட்டுக்கு போன்றுவாங்க, அப்பா அம்மா திட்டுவாங்க. அது நம்ம பண்ற தப்புனால வரக்கூடிய பிரச்சனை. அதே சேலஞ்ச் எடுத்துக்கோங்க, 1+1 2 கத்து கொடுத்தாங்க, அடுத்தது அல்ஜிப்ரா கத்து கொடுப்பாங்க, ட்ரிக்னாமெட்ரி கத்து கொடுப்பாங்க. என்னங்க ஆரம்பிக்கும் போது மேத்ஸ் இவ்வளவு ஈஸியா இருந்தது, போக போக இவ்வளவு கஷ்டமாக்குறீங்களே அப்படின்னா அந்த சேலஞ்ச். அந்த சேலஞ்சு நீங்க கத்துக்கிட்டு பீட் பண்ணி மேல போயிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் த பெனிஃபிஷியரி. எனக்கு அப்படிதான் இந்த லேக் பாண்ட் ரெஸ்டரேஷன்ல ஆரம்பிக்கும் போது வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி லிம்னாலஜில இவ்வளவு விஷயம் கத்துட்டு இருப்போமா அப்படின்னா கிடையாது. அந்த ஒரு சேலஞ்ச் வர வர ஐயோ இங்க தூர் வரும்போது இங்க தோண்டக்கூடாதுங்க, இந்த மண்ணோட தன்மை இப்படி மாறுது பாருங்க, இல்லைங்க இதுதான் வரத்து வாய்க்கால், இது போற வாய்க்கால், இந்த மரம் வந்து நாட்டு கருவேலம், இது சீம கருவேலம், சீம கருவேலம் கெட்டது, அதை எடுத்துருங்க, நாட்டு கருவேலத்தை எடுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு டைம்ல யாராலையுமே நம்மளுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. அந்த ஃபீல்டு தான் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். ரொம்ப கோபமா ஒரு பொலிட்டீஷியன் வந்து நான் வீடு கட்டியிருக்கேன், நீ எப்படி வந்து ஏரியா தூர்வாருன்னா அவர்கிட்ட போய் என்னால அடி உத வாங்க முடியுமா? முடியாது. அப்ப அவருக்கு ஏத்த மாதிரிதான் அவர்கிட்ட பேச முடியும். இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க எதுவா இருந்தாலும் கலெக்டர் ஆபீஸ்ல போய் பேசுங்க, நாங்க ஏரியா சுத்தம் பண்ற வாலண்டியர்ஸ் தான். அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நம்ம நாட்டோடைய சூப்பர் விஷயம் என்ன தெரியுமா? டெமோக்ரஸி. இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம், அதுல நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நியாயமா நடந்தா எல்லாருக்குமே சான்ஸ் உண்டு. கலெக்டர் ஆபீஸ்ல போய் சார் இங்க பாருங்க சார், ஏரியோடைய மேப் இது, ஆனா இந்த ஏரிக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் வந்து இது அவருடைய இடம்ங்கிறாரு, நீங்க தான் சார் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. நிறைய கலெக்டர், சப் கலெக்டர் நிறைய என்க்ரோச்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சேலஞ்ச், அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து கலெக்டர் வந்து எல்லாத்தையும் எடுக்கட்டும், யாராவது எங்க வீட்டு கதவை தட்டி எனக்கு பணத்தை கொடுக்கட்டும், எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணிட்டோம், நான் எதுவுமே பண்ணாம ஆனா நான் ஏரியை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டா நடக்கவே நடக்காது. ஸோ ப்ராப்ளம்ஸ் வில் நாட் பி தேர் இஃப் வி ஆர் ட்ரூத்ஃபுல் அண்ட் ஆனஸ்ட். Challenges will 100% be there. Without challenges, life is never interesting. Okay, Anna. Then your parents supported for this? அது கூட நான் சொல்றேன் பாருங்களேன், no parent is not supportive. It is how we communicate. சரிங்களா? டெஃபினட்டா எங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்னை தடுக்கல. அதே சமயம் நம்ம எல்லார் அப்பா அம்மாவும் நம்ம மேல வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எங்க அப்பா அம்மாவுக்கு என் மேல இருந்தது. கரெக்டா படிக்கணும், என் சாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி துவைக்காம 2 நாளைக்கு ஒரு வாட்டி துவைச்சு வச்சுக்கணும், புக்கை கிழிக்க கூடாது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க.
என்னுடைய வயசு ஏற ஏற அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கா பொறுப்போட நடந்துக்கணும், பைசா வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்தது. நான் ரொம்ப நல்ல பையன்லாம் நான் சொல்லல, நான் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். நான் பெருசா அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஃப்ரீயா விடுறாங்க, நம்ம நிறைய விஷயம் பண்றோம். திருப்பியும் அங்கேயும் அதுதான் புவனேஸ்வரி நான் சொல்வேன் பாருங்களேன், நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா they will definitely invest into us. நம்ம எங்கேயாவது போறோம், நம்மளால பாத்துக்க முடியாது, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை நம்மளால பத்திரப்படுத்திக்க முடியாது அப்படின்னா தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பயம் வரும். அவங்க எதுக்கு பயப்படுவாங்க? நீ பத்திரமா இருக்கியா, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் பத்திரமா இருக்கா, யாராலையும் உனக்கு எதுவும் கெடுதல் நடந்துராதா. நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்துடணும். இல்லைங்க நீங்க பாருங்க, என்னை பார்த்துட்டு தெரியும், நான் பண்றது சரியாதான் பண்றேன், நான் கத்துக்கிறேன், அதெல்லாம் இப்படி பண்றேன், சம்ஹவ் கடவுள் புண்ணியத்துல இது எல்லாமே என் லைஃப்ல எனக்கு அமைஞ்சிடுச்சு, அதனால எனக்கு ஸ்மூத்தா போச்சு. ஸோ நல்லபடியா they were very supportive, they are still very supportive. அண்ட் அப்பப்போ திட்டுவாங்க, ஏன் இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு. நான் உட்கார வச்சு புரிய வைக்கணும், வச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஓகேண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அருண், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஸோ மை லேர்னிங் இஸ் தட் ஒரு பேஷனேட்டா ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போது தடைகள் தானா இட் வில் கெட் சார்ட்டட் அவுட். கண்டிப்பா. தட் இஸ் வாட் ஐ லேர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் ஐ ஹேவ் சித்ரா to ask you a question? Chitra, please, over to you, of grade 10. Yes, ma'am. Anna, how did you gain support and cooperation of government authorities now when you start this organization? இப்போ கவர்மெண்ட் அப்படின்னாலே பொதுவா என்ன யோசிப்போம்? கவர்மெண்ட்லயே ரெண்டு இருக்கு பாருங்களேன். ஒன்னு பொலிட்டிக்கல் செட்டப், இன்னொன்னு பியூரோக்ராட்டிக் செட்டப். நான் இந்த பியூரோக்ராட்டிக் செட்டப்பை பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், ஏன்னா எனக்கு அதெல்லாம் யாருமே சொல்லல. ரொம்ப கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் படிச்சு அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி எப்படியோ நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு நிறைய ஆபீசர்ஸ் வருவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆபீசர்ஸ் இருப்பாங்க கவர்மெண்ட்ல. நம்மலாம் அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு அவங்க எல்லாம் இருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பொலிட்டிஷியன்ஸ் தான் தெரியும். பாலிடிக்ஸ்லயும் நல்லவங்க எல்லாம் இருக்காங்க, நான் இல்லைங்கல. ஆனா என்ன ஆயிடும், நிறைய தப்பு பண்ற பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம அவங்கதான் கவர்மெண்ட்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. அந்த கவர்மெண்ட்லயே நிறைய நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க, நிறைய பியூட்டிஃபுல் செட்டப் இருக்கு. நம்ம இறங்கி பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்க ஸ்கூல் முன்னாடி இருக்கிற ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோடு ரொம்ப நாள் மோசமா இருக்கும், ரொம்ப நாள் மோசமா இருக்கும். உங்க ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட போய் பேசுவாங்க, இந்த ரோடை சரி பண்ணணுங்க, பசங்க வந்துட்டு போற ரோடு. உங்க ஸ்கூல்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, உங்க ஸ்கூல்ல இருந்து அந்த ரோடை சரி பண்றதுக்கு எஃபர்ட் போடுவாங்க. நல்ல ஆபீசர்ஸ் யாராவது அந்த டைம் பீரியட்ல அங்க இருந்தாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க, ஆமா மழை காலத்துல இத்தனை பேர் போயிட்டு வர கஷ்டமா இருக்குன்னு உங்க ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆபீசர் இல்ல அந்த ஆபீசருக்கு வேற ஏதோ வேலை இருக்கு அப்படின்னா அதை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம தான் பொறுமையா இருக்கணும். அதுக்காக நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்ம விட்டுட்டாங்களா, சப்போ இவங்க கிட்ட போய் பேச பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அதை தொடர்ந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஆபீசர் வர வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நல்ல ஆபீசர் வரும்போது நம்மளுக்கு ஜாக்பாட் தான், டபக்குன்னு ஒரு நாள் நல்லா ரோட போட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரிதான் ஏரி குளத்துல எங்களுக்கும் நிறைய நல்லா விஷு மகாஜன் ஐஏஎஸ்னு சிதம்பரம் சப் கலெக்டர், சந்தீப் நந்தூரி சார் அப்படின்னு தூத்துக்குடி கலெக்டர், இந்த மாதிரி நான் பேர் சொல்லி லிஸ்ட் எடுத்தேன்னா ஹரியானால இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எத்தனையோ ஆபீசர்ஸ், நிறைய ஆபீசர்ஸ், நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க whom we've been fortunate to work with. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவங்க தான் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்டோட ஒரு பெரிய செட்டப். நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி பேசல, நான் கவர்மெண்ட்டை பத்தி பேசுறேன். கவர்மெண்டோட ஒரு பெரிய செட்டப்பே இன்னைக்கு கிடையாதுங்க சித்ரா, புரிஞ்சுக்கோங்க. ஒரு போலியோ டிராப்ஸ்ல இருந்து வெள்ளம் வருது அப்படின்னா நீங்களும் நானும் வாலண்டரியா இறங்கி 10 பேருக்கு பிரெட் கொடுப்போமா, 100 பேருக்கு பிரெட் கொடுப்போமா, 1000 பேருக்கு பிரெட் கொடுப்போம். ஆனா ஒரு கவர்மெண்ட் நினைச்சா ஊரையே காப்பாற்ற முடியும். அப்போ அந்த கவர்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுதான் நம்மளுடைய ரோலா இருக்கணும். உடனே நீங்களும் நானும் வாங்க தாம்பரம் தொகுதியில எலெக்ஷன் நிக்கலாம்னா வேண்டாம், அவசியமே கிடையாது. நம்ம கவர்மெண்ட்லயே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வாலண்டரியா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படி ஒரு நல்ல ஸ்கூலா, சார் நடேசன் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ். மணிவாக்கத்துல இருக்கிற இந்த குளமும் அந்த ஏரியால வச்ச மரத்தையும் இவங்க பாத்துப்பாங்க. அப்ப கவர்மெண்ட் டஸ் நாட் ஹாவ் டு இன்வெஸ்ட் மேன் பவர் இன் தட் ரீஜன். அப்ப when you are doing that, அவங்களுக்கு உங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஓகேங்க, அப்ப சித்ரா, புவனேஸ்வரி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா நம்ம விமன் எம்பவர்மெண்ட் லெசன்ஸை மணிவாக்கத்துக்குள்ள கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கே வரும். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? எங்களுக்கு இஎஃப்ஐல அப்படிதான் ஆச்சு.
நாங்க கவர்மெண்ட்ல போய் சொல்றோம். அவங்க ரூம்ல திறந்த உடனே, சார் என்ன சார் ஏரி குளத்தெல்லாம் பாத்துக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் பொறுப்பே கிடையாதா, நீங்களா எதுக்கு வேலை பாக்குறீங்க இப்படி கேட்கறதுக்கும், சார் இந்த மாதிரிங்க சார் எங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரியில இவ்வளவு குப்பை இருக்கு, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்றோம் சார் அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அந்த அப்ரோச் இருக்கணும். ஏன்னா அவங்க பண்ற வேலை, அவங்க இருக்க பொசிஷன், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அதெல்லாமும் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப அவசியம். நம்ம பேஷண்டா எடுத்தோம் கவுத்தோம் எதுவுமே ஆகாது. பேஷண்டா இருந்து ஸ்லோவா ஒர்க் பண்ணா, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மகேஸ்வரி ரவிக்குமார் ஐஏஎஸ், திருவள்ளூர் கலெக்டர், ரொம்ப ஸ்ட்ராங் லேடி கலெக்டர். அவங்க ப்ராஜெக்ட் மும்மாரின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி 2 வருஷமா இஎஃப்ஐல நாங்க அவங்க கூட ஒர்க் பண்றோம். எனக்கு அவ்வளோ லேர்னிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. அந்த கலெக்டர் மேடம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இது வரைக்கும் இஎஃப்ஐ அண்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சேர்ந்து 12 வாட்டர் பாடியை ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு 2 இயர்ஸ்ல. ஆல் பிகாஸ் ஆஃப் ஒன் லீடர். அப்ப நம்ம வந்து வேற ஒரு ஊர்ல ஆனா இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்னைக்கு மகேஸ்வரி மேடம் அந்த ஊருக்கு போறாங்களோ அன்னைக்கு அந்த ஊர்ல அது நடக்கும், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், மெட்ராஸ் கார்பரேஷன்ல சூப்பர் கமிஷனர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்லவங்க இருக்காங்க. மெப்ஸ் எடுத்துக்கோங்க, மெப்ஸுக்குள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், சூப்பர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டு இண்டஸ்ட்ரியலி பொல்யூட்டட் லேக் ஒண்ணு அதை எடுத்து சரி பண்ணியாச்சு. ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நம்ம ஊர்ல வெளியே வராது. ஏன்னா நம்ம ஊர்ல, எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் நாங்க எல்லாம் ஏரியை கிளீன் பண்றோம் போர் அடிக்கிறிய, என்னைக்காவது ஏரியில நெருப்பு பிடிச்சது இல்ல என்னைக்காவது ஏரியில நுரையா வந்தது எனக்கு ஒரு நியூஸ் கூட அப்படின்னு கிண்டலா சொன்னாங்க. நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்ப பெங்களூர்ல பெலந்தூர்னு ஒரு லேக்ல நுரையா வந்தது, அந்த நுரையெல்லாம் நெருப்பு பிடிச்சதுன்னு உடனே சிஎன்என்ல இருந்து பிபிசில இருந்து உலகத்துல எல்லாரும் பேசினாங்க அதை பத்தி. நீங்க இந்த செஷன் முடிஞ்ச உடனே தேடி பாருங்க, பெங்களூர் லேக்ஸ் ஆன் ஃபயர்னு. அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னான், அதுதான் நம்ம ஊரு. நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு அப்படின்னா உடனே எல்லாரும் பேசிடுவாங்க, நல்லதுன்னா பேச மாட்டாங்க. So don't think good things are not happening. Lots of good things are happening. There's a wonderful government setup we have in this country. Again, I'm not talking about political party. I'm talking about India's democracy. Chitra has a big role to play as a young woman leader in India's building, nation building. அதுக்கு நீங்க ஒன்னொன்னா பாருங்க, உங்க பஞ்சாயத்துல பாருங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு, நிறைய நல்ல விஷயம் பண்ணலாம். And I have another question, Anna. Once the lake restoration has completed, what's taken by you to prevent further pollution, Anna? முடியவே முடியாது. ஒண்ணு கரசங்கால ஒரு லேக் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து அந்த லேக் ரெஸ்டோரேஷனை பண்ணும் போதே எப்படி டிசைன் பண்ணிடுவோம்னா, நான் இதை ஓப்பனா வீடியோல சொல்றேன் பாருங்களேன். மனுஷங்க வந்து ஏரி குளத்துக்குள்ள வராம இருந்தா ஏரி குளத்தெல்லாம் காப்பாத்திடலாம். ஆனா நான் இதை சொன்னா எல்லாரும் என் மேல போச்சுப்பாங்க, அப்ப மனுஷனுக்கு ஒண்ணுமே கிடையாதானா? மனுஷனுக்கும் தான் இறைவன் வந்து அந்த ஏரி குளத்தெல்லாம் கொடுத்தாரு. ஆனா ஒரு தவளை, பாம்பு, வாத்தெல்லாம் அந்த ஏரி குளத்தை பயன்படுத்துற மாதிரியா நம்ம பயன்படுத்துறோம்? கண்டிப்பா கிடையாது. அப்போ நம்ம ஸ்கூல்ல ஒரு விஷயம் தப்பு பண்ணா நம்மளுக்கு ஒரு விஷயம் பனிஷ்மெண்ட் கெட்ட வார்த்தை வச்சுக்கோங்களேன், இல்லைங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க உங்களுக்கு அதனால இது கிடையாது அப்படின்னு சொல்றது நியாயம் தானே? அப்போ ஏரி குளத்தை நீங்க எல்லாம் பத்திரமா பாத்துக்கல, அப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த ஏரி குளம் கிடையாது, அதை ஃபென்ஸ் போட்டு கேட்டை போட்டு பூட்டி வச்சிருங்க, அங்க தண்ணி நிக்கட்டும். அப்ப கூட நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். அந்த ஏரியில தண்ணி நிக்க நிக்க நம்ம கிணத்துலயும் போர்வெல்லையும் தண்ணி ஏறும், நம்ம எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கும். ஸோ நாங்க ஒரு ரெஸ்டோரேஷன் பண்ணும் போதே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, வெளியில ட்ரெஞ்ச் போட்டுருவோம். ட்ரெஞ்சை போட்டு நிறைய முள்ளு செடி, இப்ப வண்டலூர்ல ஒரு ஏரி சரி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் இந்த பேண்டமிக்லாம் முடிஞ்சோடனே உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன், அதுக்கு வேலி போட்டோம். வேலி போட்டு 2 நாள் ஒரு மாடு மேய்க்கிறவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, நீங்க இப்படி வேலி போட்டா நாங்கெல்லாம் எப்படி ஏரிக்குள்ள போறது? நான் சொன்னேன், மாடெல்லாம் போறதுக்கு அங்க ஒரு தனி வழி விட்டுருக்குங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஓ அப்படியா, சூப்பர். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, மாடுக்கு தண்ணி வேணும், ஏரி இருக்கணும், வேலி பத்திரமா இருக்கணும். இதே 6 மணிக்கு மேல அங்க வந்து 2 சின்ன பானங்கள் குடிக்க 4 பேர் வராங்க வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வேலியை முறுக்கி விடுறாங்க, வேலியை போட்டு உடைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அப்போ எங்களுக்கு ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, சுரேந்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, சார் என்கிட்ட ஒரு செடி இருக்கு, அந்த செடியை வேலி மேல போட்டு விட்டுடலாம், அதை யாராவது தொட்டாங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைங்க ஊர்ல நம்மள எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்கன்னு. அப்ப அந்த உள்ளூர் ஆளே ஒருத்தர் வந்து சொன்னாரு, தயவு செஞ்சு அந்த செடியை போடுங்க, முடிஞ்சா எல்லா பக்கமும் போட்டு விடுங்க, அப்பதான் யாரும் வந்து குளத்தை குப்பை கொட்டாம இருப்பாங்க அப்படின்னு. சில சமயம் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கு, முள்ளு செடி வைக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் ஏரியா இதெல்லாம் மீறி திருப்பி திருப்பி குப்பை கொட்டுவாங்க. ஆனா நீங்க வெட்டின ட்ரென்ச்சு, நீங்க போட்ட வேலி, நீங்க வச்ச அந்த செடி, முள்ளு கிள்ளு இதெல்லாம் will act as a line of defense.
அப்ப லேக் வந்து இங்க இருக்கும், அந்த லேக்கை காப்பாத்திருப்போம். இந்த பார்டர்ல தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எல்லாம் போய் சரி பண்ணிட்டோம்னா முடிஞ்சது, லேக் சுத்தமாயிடும். இப்போ இந்த ஜெனரேஷன் என்ன, இப்ப நான் சொல்ற ஆளுக்கெல்லாம் சித்ரா அரவிந்த் வயசா கிடையாது, அவங்களுக்குலாம் 30 வயசு 40 வயசு இருக்கும். இன்னும் 30 வருஷம் அவங்களோட எல்லாம் உயிரோட இருப்பாங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கிடையாது. ஆனா இன்னும் 30 வருஷத்துல சித்ரா அரவிந்துக்குலாம் என்ன இருக்கும்? உங்களுக்குலாம் you'll be 30 years older from now, but you'll all be still alive, but you'll have so much awareness. உங்களுக்குலாம் அந்த லேக் பாண்டை பத்தி இன்னும் தெரியும். You will protect that lake and pond better. அந்த லேக் அண்ட் பாண்டை நீங்க பெட்டரா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த லேக் அண்ட் பாண்ட் இருக்கணும். அது இருக்கிறதுக்காக தான் இப்ப நாங்கெல்லாம் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். Thank you, Na. And another question. Have you ever noticed any changes in the flora and fauna after cleaning up the water body? A lot. Karasangal is the best example. ராணி மங்கம்மா, சரிங்களா? இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து ராணி மங்கம்மா கதை ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க வீரம் அதெல்லாம் சூப்பர். அதை மீறி அவங்க வந்து ஒரு சூப்பர் நேச்சர் என்தூசியாஸ்ட். நீங்க வந்து டும் டும் டும்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா, ஜோதிகா ஒரு பாட்டுல ஆடிக்கிட்டே வருவாங்க. அந்த ரோடுக்கு 2 பக்கமும் பெருசு பெருசா மரம் இருக்கும், அதுக்கு பேரு மருத மரம். அந்த மருத மரம் வந்து மதுரைக்கு பேர் வந்ததுக்கு காரணமே மருத மரம் தான், சரிங்களா? மருத வனக்காடு தான் மதுரையா மாறுது. அந்த மாதிரி ஒரு மரம்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி இது. நான் ஏன் அந்த ஜோதிகா பாட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன்னா, அந்த மரத்தோட இமேஜரி உங்க மைண்ட்ல வரணும்னு. அது நேர்ல போய், அது சேரன்மாதேவி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன்மாதேவி, தாமிரபரணி ஆத்தங்கரை ஓரமா திருநெல்வேலி மாவட்டத்துல. நீங்க போய் அந்த மரத்தை பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 பேர் கையை பிடிச்சிட்டு சுத்தி நின்னாலும் ஒரு மரத்தை சுத்த முடியாது, அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த மரம். அந்த மரத்தெல்லாம் வச்சது வந்து ராணி மங்கம்மா. எனக்கு அந்த மரத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த ராணி காலத்துல வச்ச மரம் இன்னும் இருக்கு, அப்ப பாத்துக்கோங்க. அப்ப எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து, எப்படியாவது இந்த மரத்தெல்லாம் முடிச்சூர் பக்கத்துல கொண்டு வந்துடணும் அப்படின்னு. கரசங்கால் லேக்குள்ள அந்த மரம் நாங்க நட்டு வச்சோம். 6 கண்ணு வச்சோம், 6 சூப்பரா வருது. நீங்க என்னைக்காவது உங்க அப்பா அம்மாவோட போய் கரசங்கால் லேக்க சும்மா பாருங்க. வேலிக்குள்ள பாத்தீங்கன்னா புங்க, வேம்பு, அதுக்கப்புறம் வந்து பனை, இந்த மருதம் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும். அப்ப அந்த மரம் வளர வளர பெரி பேரிங், நெக்டர் பேரிங், ஃப்ரூட் பேரிங் பிளான்ட்ஸ் இதெல்லாம் வைக்க வைக்க அதுக்கு ஏத்த ஜீவராசிகள், பாம்பு, தவளை, நண்டு, ஓணான், இதுல இருந்து எல்லாமே இருக்கு. இப்ப வண்டலூர்ல என்ன பண்றோம் அப்படின்னா, சீதாப்பழம், சரிங்களா, மாங்காய், இதெல்லாம் ஏரியில ஐலண்ட்ஸ்ல வைக்கிறோம். மனுஷனால அங்க போவே முடியாது. கண்டிப்பா வந்து மற்ற ஜீவராசி தான் அதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கும் ஒரு 5-6 வருஷத்துல. ஸோ அந்த லேக்கை வந்து நம்ம எப்படி தயார் பண்றோம் ஃபார் இட் டு சப்போர்ட் அ லைஃப். இப்ப நடேசன்ல வந்து ஒரு பெரிய பிளாட்டை வாங்கிட்டு இந்த ஸ்கூல் இருக்கு எல்லாரும் வாங்கன்னா நீங்க எல்லாம் வந்துருவீங்களா? மாட்டீங்க. அவங்க ஒரு காம்பவுண்ட் கட்டணும், ஒரு பில்டிங் கட்டணும், கிளாஸ் ரூம் கட்டணும், ஸ்மார்ட் போர்டு வைக்கணும், ஒரு டீச்சர் கொண்டு வரணும், கேர்ள்ஸ்க்கு தனி டாய்லெட், பாய்ஸ்க்கு தனி டாய்லெட், கேன்டீன், பஸ், இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்தா அங்க ஒரு ஹேபிட்டேட் கிரியேட் ஆகுதா? அப்ப நீங்க எல்லாம் அங்க வந்து த்ரைவ் பாருங்களா? அதே மாதிரிதான் ஒரு ஏரி குளத்துல. The more we prepare the lake, the more life will come and a lot of changes happen, beautiful changes happen. How can we dispose e-waste, Anna? E-waste recycling க்குன்னு தனி மெத்தடாலஜிஸ் இருக்கு. நான் வந்து I'll send it through Gayatri ma'am, Anni ma'am, Sunita ma'am, நான் உங்களுக்கு அனுப்புறேன். There are a lot of e-waste recyclers. நம்ம நடேசன் ஸ்கூல்ல ஒரு செட்டரா வச்சு ஒரு கிளாஸா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் சார்ஜர், பழைய மொபைல் ஃபோனு, பேட்டரி, கீட்ரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம். ஒரு 2 tons 3 tons கலெக்ட் ஆச்சுன்னா ரீசைக்லர் வந்து அவங்களே கொண்டு போயிடுவாங்க சொந்த செலவுல, வித் 0 மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் ஆல் ஆர் சைட். எப்படி பொறுப்பா ஒரு ரீசைக்ளிங் பண்ணலாங்கிறதுக்கு e-waste is a good project opportunity. Okay, Anna. Thank you, Anna. Thank you, Chitra. Appreciate your enthusiasm, but still we should give opportunity to others, no? That's it. So it is a continuous process. Adanalada we are having youngsters like you, that so that the whole project gets progressive, so that it goes on from generation to generation. So you are going to shoulder that responsibility. With that, I request Ajay Sandeep of 10th standard to ask his next question. Ajay Sandeep, over to you. Yes, miss. Anna, everyone will dream to getting into the best job, and you had quite the job to protect the environment. How it? அஜய், ஆக்சுவலி அதை வந்து சும்மா எழுதினதுனால அப்படி இருக்கும், சரிங்களா? நான் ஒன்றும் பெருசா ஹீரோய்க்கா அதை விட்டுட்டு அப்படிலாம் வரல. ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் அங்க வேலைக்கு சேரும் போது, அஜய் எந்த இடத்துல இருக்கீங்க? தாம்பரம் பக்கத்துலயா, மணிவாக்கத்துல, எங்க இருக்கீங்க? முடிச்சுறேண்ணா. நான் வந்து லக்ஷ்மி நகர், சரிங்களா?
இப்போ நீங்க முடிச்சூர்ல இருக்கும்போது முடிச்சூர் எப்படி இருக்கு, அதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணி பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. ஒரே ஒரு 55 பஸ் தான் தாம்பரத்துல இருந்து மணிவாக்கத்துக்கு வரும். எங்க வீட்டை சுத்தி ஏரி குளம் அதெல்லாம் தான் இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க பார்த்தாலும் பாம்பு இருக்கும், நிறைய தவளை இருக்கும். நான் வளர்ந்ததே அப்படிதான். அப்புறம் ஒரு வாரத்துல ஒரு வாட்டி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் ஆடினா பெரிய விஷயம். பிள்ளையார் சதுர்த்தி வந்து ரொம்ப சூப்பரா கொண்டாடுவாங்க. அப்பதான் நீங்க மனுஷங்களே பார்க்க முடியும், இல்லைன்னா அங்கங்க அவங்கவுங்க எங்கேயா இருப்பாங்க. ஸோ எனக்கு இன்ட்ராக்ஷனே பாத்தீங்கன்னா தவளை, பாம்பு, பனைமரம் இந்த மாதிரிதான் இருந்தது. அப்போ கூகுளுக்கு வேலைக்கு போகும்போது திடீர்னு வந்து லக்ஷ்மி நகர் தாம்பரத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு அப்பதான் தெரிய வருது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஒரு சுய தொழில், இப்ப அஜயே கூட, அஜய் நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்களா, சுயமா தொழில் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆசை என்ன வரும்? நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், நீங்க ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கே ஆசை இருக்கும். ஆனா அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலி தெரியாது. நான் உங்க வயசுல இருக்கும்போது கூகுளுக்கு போகும்போது தான் அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு இமெயிலுக்கு எப்படி சரியா ப்ரொஃபஷனலா ரிப்ளை பண்ணணும், ஒரு வேலைக்கு டயத்துக்கு வந்துட்டு டயத்துக்கு போறது மட்டும் இல்லாம நம்ம இருக்கக்கூடிய அந்த நேரத்துல என்ன உருப்படியா வேலை பண்றோம், எப்படி டெய்லி ஏதாவது கத்துக்கிறோம், இதெல்லாம் எனக்கு கூகுள் தான் கத்து கொடுத்தது. அதையே கத்து கொடுத்த கூகுள் இன்னொரு விஷயமும் கத்து கொடுத்தாங்க. எத்தனை நாளைக்கு ஒரே விஷயத்த உங்களையே கூட, அஜய் நீங்க வந்து 8ஆம் கிளாஸ் சூப்பரா படிக்கிறீங்க அப்படின்னு உங்களை 8ஆம் கிளாஸ்லயே உட்கார வச்சா, நான் தான் நல்லா படிக்கிறேன், என்ன 9ஆம் கிளாஸ்க்கு அனுப்புங்கன்னு தானே கேட்பீங்க. அதே மாதிரிதான் கூகுள்ல என்ன சொன்னாங்க, என்னங்க நீங்க உங்க வேலையை நல்லா பண்றீங்க, அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேட்கும்போது தான் எனக்கு ஒரு நாள் ஒரு கேள்வி வந்தது, எத்தனை நாளைக்கு இதை பண்ண போறோம், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை பார்த்து போக வேண்டாமா? ஒரு தைரியம் வருது ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல. என்ன இருந்தாலும் கடைசியில என்ன வேணும்? போட்டுக்கு துணி வேணும், தலைக்கு மேல ஒரு ரூஃப் வேணும், சாப்பிட சாப்பாடு வேணும். இதை சம்பாதிக்க நான் வேலையை விட்டப்போ ஒரு 30,000 ரூபாய் இருந்தா போதும், சரிங்களா? அந்த 30,000 கண்டுபிடிச்சிட்டா அப்பா அம்மா நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். அந்த 30,000 சம்பாதிக்கிற திறமை கூட இல்லாமலையா நம்ம இருக்கோங்கிற கேள்வி நம்ம கேட்போம். அப்போ கூகுள்ல விட்டு வெளில வந்தா என்ன, இஎஃப்ஐ ஆரம்பிக்கலாம். தைரியமா ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு தேவையானதை வேற எங்கேயாவது சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணலாம். அது பண்ண முடிஞ்சது. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோம். ஸோ அஜய்க்கும் என்னோட ரிக்வெஸ்ட் அதுதான், நீங்க எதையுமே ரொம்ப பெருசா பார்க்காதீங்க அஜய். அது ஒரு திரைப்பட நட்சத்திரமா இருக்கலாம், ஒரு பெரிய கிரிக்கெட்டரா இருக்கலாம், யாரையுமே பெருசா பார்க்க வேண்டாம். எல்லாருமே முக்கியம், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாரோடய ஹார்ட் ஒர்க் இருக்கு. எந்த ஒரு கம்பெனி எதையுமே ரொம்ப பெருசா பார்க்க வேண்டாம். ஏன்னா கடைசியில வந்து சுப்பீரியர் அப்படின்னு பார்த்தா பிளானட் தான். இந்த பூமி தான் வந்து இருக்கிறதுலே பெருசு எல்லாத்தோட. அது ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, ஜெண்டர் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க கூட தைரியமா என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ ஹார்ட் ஒர்க்கோட இறங்கி பண்ணீங்கன்னா நிறைய பண்ணலாம். அதுதான் என்னுடைய பதில். Now, did you face any issues and allergies while cleaning lakes and ponds? இல்ல 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 ஆக்சுவலி இல்ல. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பாம்பெல்லாம் வந்து யாரையும் கடிச்சது இல்லையா, அதெல்லாம் எப்படி இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அதுதான் மதர் நேச்சர். இப்போ கடவுளை நீங்க நேர்ல பார்த்திருக்கீங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு நான் சத்தியமா பார்த்தது கிடையாது. ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா நிறைய இருக்கு. அந்த நம்பிக்கை தான் வந்து மதர் நேச்சர் எனக்கு. ஏன்னா உங்களை மாதிரி எத்தனையோ பசங்க ஏரி குளத்துக்கு வந்து கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வாலண்டியர் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ பெரிய பெரிய சேலஞ்சஸை மீறி தான் லேக் ரெஸ்டோரேஷன்லாம் எடுத்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இருந்துமே கூட வேலையெல்லாம் எப்படியோ ஸ்மூத்தா போயிடும். அது என்னால சத்தியமா கிடையாது. அது நான் என்னாலன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. அது என்னால சத்தியமா கிடையாது. ஏதோ ஒரு பவர், ஒரு ஃபோர்ஸ் எங்கேயோ இருக்கு, அது எல்லாத்தையும் ஸ்மூத்தா கொண்டு போகுது. ஸோ இது வரைக்கும் எதுவும் நடக்கல, இனிமேலும் எனக்கு தெரிஞ்சு நடக்காது, கண்டிப்பா நடக்காது. தேங்க்யூ. தேங்க்யூ அஜய். ஐ திங்க் ரொம்ப philosophical aspects எல்லாம் டச் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். Very interesting question. Thank you Ajay for these questions. Next, can I have Niranjan of grade 8 to ask his question? Niranjan, over to you. Niranjan, you can ask. Unmute yourself, Niranjan. Am I audible? Yes.
Now, how can I join with your team in lake restoration? You're already part of the team. நீங்க நடேசன் வித்யாசாலால இருக்கீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது சேர்ந்து பண்ண போறோம் தான். இந்த பேண்டமிக்லாம் முடியட்டும். இப்போதைக்கு நான் ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணும்போது தான் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க. நிரஞ்சனுக்கு என்ன பிடிக்கும் அல்லது இந்த சென்ஸ் உங்களுக்கு போட்டோகிராஃபி வருமா, எழுத வருமா, பாட வருமா, வரைய வருமா, இல்ல என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி லெட்ஸ் டிசைன் அ ஒர்க். நீங்க as you grow older, when you're more independent, when you can step out, come and join the team full time. இன்டர்னா வாங்க, வேலைக்கு வாங்க, இல்ல நீங்களே புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. we'll partner with you. So opportunities are plenty. So you're already a part of this team, don't worry. Okay, now, like lake restoration, is there ways to reduce waste being dumped on open grounds, or ways to restore the dumped ground? The only way to reduce garbage dumping in lakes and ponds is when Niranjan and Arun Krishnamurthy decide not to generate waste at home. இல்லைங்களா? நம்ம வீட்டில் குப்பை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா வந்து லேக்ல அது கொட்டாம வேற எங்கேயும் டம்பிங் சைட்ல கொட்டாம இட் ஹாஸ் டு பி ப்ரோசஸ்ட் அப்படின்னா அதுக்கு வழியே கிடையாது. நிரஞ்சன் அண்ட் அருண் ஹாவ் டு ஸ்டாப் யூசிங் அண்ட் த்ரோயிங் பிளாஸ்டிக். Niranjan and Arun should compost in their own households their wet waste, their degradable waste. That is the only way forward. So where can we dump these wastes? அதுதான் திருப்பி சொல்றேன், டம்பே பண்ண கூடாது. நம்ம டம்ப் பண்ணாம இருக்கிறது, ஏன்னா டம்ப் பண்றதுக்கு இடம் இருந்தா நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணிட்டே தானே இருப்போம். நீ am I clear when I say this? See, my bigger problem is not about where to dump the waste. My problem is why to dump the waste. We should not have waste that we should dump, right? It should go back to the earth and support the earth system. All degradables is acceptable. Non-degradables, no. Can we change our life according to that? Yes. I'll show you quickly one thing. உங்களுக்கு பின்னாடி தெரியுதா இந்த ரீசைக்கிள் சிம்பிள்? இங்க பின்னாடி அது அந்த சைடு போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாட்டில் கேப். நாங்க வந்து திருவான்மியூர்ல 4th Seaward ரோட்ல எங்க ஆஃபீஸ் இருக்கு. எங்க ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற பீச்சை we've adopted. We clean that beach once a month with labor. ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுவோம் sea turtlesக்காக. அப்ப க்ளீன் பண்ணும்போது அந்த பீச்ல இருந்து கலெக்ட் பண்ண பிளாஸ்டிக் பாட்டில் கேப்ஸ் தான் இது பாருங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் பாட்டில் கேப்ஸ் தான். இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சும்மா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி ஒட்டி வச்சிருக்கோம். எத்தனை பண்ணி ஒட்டுறது, எங்க ஒட்டுறது? ஒரு நாள் பண்ணலாம், டெய்லி இதே பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்ப அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன? அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு ஒரு விஷயமே. Okay, Anna. Thank you, Anna. Thank you, Niranjan. Thank you, Niranjan. So the only solution is just to say no, not to look for a place to dump the garbage. Yes. Right? Thank you so much, Arun, for that. Can I have Vardhini asking her next question of 12D? Yes, ma'am. Over to you, Vardhini, please. Anna, according to you, what is the biggest environmental threat today? Human beings தான் பிக்கெஸ்ட் என்வாயன்மெண்டல் த்ரெட். ஏன்னா யூஸ் பாருங்களேன், நம்மளுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் எடுக்கும்போது ஒரு பொல்யூஷன், அதை வண்டி ஓட்டும் போது ஒரு பொல்யூஷன், நம்மளுக்கு உடம்புக்கு வியாதி வந்தா அதனால வரக்கூடிய பொல்யூஷன். ஸோ ஹியூமன் லைஃப் ஸ்டைல் டு பி மோர் ஸ்பெசிஃபிக் இல்லைங்களா? ஸோ ஹியூமன் லைஃப் ஸ்டைல் ஆர் கன்சியூமரிசம் இஸ் த பிக்கெஸ்ட் த்ரெட் டு என்வாயன்மெண்ட். நம்ம if you look at our forefathers, right, they lived such a beautiful life. Probably they didn't have as much monetary resources as you and I have today, but they lived a content life is what I get to know from when I listen to those stories. They used every bit of it, and they refused, they recycled, they learned all of it. ஒண்ணுமே இல்ல வர்தினி எடுத்துக்கோங்க, ஆடி காத்துக்கு என்ன நடக்கும்? ஆடி காத்துக்கு அம்மியும் பறக்கும். அது ஏன் ஒரு அடமொழியா வச்சாங்க அப்படின்னா அந்த சீசனாலிட்டி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மரத்தையும் சாமி ஆக்கினாங்க, ஒரு ஜீவராசியும் சாமி ஆக்கினாங்க. ஏன்னா டு டீச் us the lesson to learn to live with nature. But over a period of time we have forgotten all of that. ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம இந்த செஷன் எடுக்கும் போதே பாருங்களேன், நம்ம வந்து நிறைய ஆங்கில சொற்கள் பயன்படுத்துறோம், வேற்று மொழிகள் பேசுறோம், நம்ம மொழியை மறந்துடுறோம், நம்ம உணவு பழக்கங்கள் மறந்துடுறோம். இதெல்லாம் நடக்கும் போது என்ன ஆகுது? our lifestyle changes in a lot of ways. அப்போ நம்மளுக்கு இந்த பூமியோட இருக்க கனெக்ட் முடிஞ்சிருது. When was the last time Vardhini had a broccoli
or sweet corn. Like எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபசர் எனக்கு சொன்னாரு, ப்ராக்கலிலாம் உன் சாப்பாடே கிடையாது அருண், நீ ஏன் அதை சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சார் ப்ராக்கலி ரொம்ப நல்லதான் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற. ஒரு ப்ராக்கலியை வந்து ஒரு ஃபார்மர் கல்டிவேட் பண்ணி நம்மளுக்கு மெட்ராஸ்ல கொடுக்கணும் அப்படின்னா ஊட்டியில the kind of pesticides, fertilizers, the water that he has to use is so much. சரிங்களா? அதே வந்து நம்ம ஊருடைய மில்லட்ஸோ இல்ல நம்ம ஊருடைய தானியங்களோ இதெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டோம். ஒண்ணுமே இல்லை, ஒரு பட்சணம் எடுத்துக்கோங்களேன், ஒரு பலகாரம். எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மா சாப்பிட்டு ரசிச்ச பலகாரம்லாம் இன்னைக்கு எனக்கு கிடையவே கிடையாது. நினைச்சாலும் நம்மளுக்கு in quick terms it doesn't come to our life. The analogy is, if such things are not available, then you ask Anandi ma'am or your Gayatri ma'am and all of them, அவங்க வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்குதான்னு, சுத்தமான காத்து, நல்ல தண்ணி, அவங்களுக்கு கிடைச்ச உணவு, இதெல்லாம் இல்லை. So human lifestyle is the reason why the planet is changing. Because the planet is changing, the Niranjan Vardhini generation is getting affected, and you don't have all that your forefathers enjoyed as in this planet. So the biggest threat is our lifestyle. If all of you on this call, நான் உடனே சன்னியாசி ஆயிடுங்கன்னு நான் சொல்லல, இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுங்கன்னு தான் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு ட்ரெண்டா இருக்கு, இல்ல நம்ம போடுற கண்ணாடி ஃப்ரேம் ஒரு ட்ரெண்டா இருக்கு, நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ஒரு ட்ரெண்டா இருக்கு. திடீர்னு எல்லாரையும் ப்ரோங்கிறாங்க, திடீர்னு ஜீங்கிறாங்க, ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட். அப்ப அந்த மாதிரி நேச்சர் பேஸ்ட் லிவிங்கை ஏன் நம்ம ஒரு ட்ரெண்டா கொண்டு வரக்கூடாது இல்லைங்களா? அந்த ட்ரெண்டை கொண்டு வந்தா the threats to the planet will definitely minimize. I have another question now. As a student, how to keep a small step initially to save the environment? Technology. Please use technology. I'm so happy that we're doing this session. இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், நான் திருவான்மியூர்ல இருந்து மணிவாக்கத்துக்கு 1.5 மணி நேரம் ஒன் வே, 1.5 மணி நேரம் இன்னொரு வே. அதுக்கு எவ்வளவு டீசல், பெட்ரோல் டேமேஜ் தான் நிறைய இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த செஷனை நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவ்வளவு நல்லா பண்றோம். கூகுள் மேப்ஸ், உங்க அப்பா அம்மா வந்து உங்களை இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்றாங்க அப்படின்னா உடனே போய் அருண் வந்து எங்களெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. உங்க வீட்டு ரூல்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ உங்க வீட்டு ரூல்ஸ் படி இஃப் இன்டர்நெட் ஆக்சஸ் இஸ் அலவுட், கூகுள் மேப்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல சேட்டலைட் இமேஜ் போங்க, நடேசன் வித்யா ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற அடையார் ரிவரை பாருங்க, மணிவாக்கம் மணிமங்கலத்துல இருக்கிற லேக் ஸ்பான்ஸோடைய சேட்டலைட் இமேஜஸ் எடுங்க, அதோடைய வாட்டர் ஷெட்டை பாருங்க, ஒரு டெர்மினாலஜியை போட்டு படிக்க ஆரம்பிங்க. எக்விப் யுவர் செல்ஃப்ஸ், ப்ளீஸ் எக்விப் யுவர் செல்ஃப்ஸ். ஒரு விஷயமும் லிம்னாலஜினா என்னன்னு பாருங்க, லீச்சேட்னா என்னன்னு பாருங்க. நான் லேக் சம்மந்தப்பட்டு சொல்றேன். ஒருவேளை வர்தினியோட இன்ட்ரெஸ்ட் வந்து பேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சும்மா பேர்ட்ஸ் ஆஃப் சென்னைன்னு அடிச்சீங்கன்னா ஒரு 100 பேர்டு நேம் வரும். ஒரு பேர்டோடைய மேல் ஃபார்ம் என்ன, ஃபீமேல் ஃபார்ம் என்ன, கலரேஷன் என்ன, அதோட ஃபீடிங் ஹேபிட்ஸ் என்ன. இட்ஸ் an ocean as you start reading. ஒண்ணுத்துல இருந்து ஒண்ணுக்கு போங்க, அதை ஒரு 4 பேரோட ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது அப்படின்னா அவர் போலிங் எப்படி போட்டாரு, பேட்டிங் எப்படி ஆடினாரு, யாரை இறக்கிருக்கலாம், யாரை இறக்கிருக்க கூடாதுங்கிற அளவுக்கு டிஸ்கஷன் பண்றாங்கல்ல. அப்போ நம்ம ஒரு இக்ரெட்டுங்கிற ஒரு பேர்டு எடுத்துட்டு அந்த டிஸ்கஷனை பண்ணலாம். இக்ரெட்டை பாத்தியா, இக்ரெட் இங்க பறக்குது, நீ வந்து இதை பண்றியா, அது இக்ரெட்டு கெடுதல். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை செட் பண்றதுக்கு இனிஷியல் ஸ்மால் ஸ்டெப், யூஸ் டெக்னாலஜி ஃபார் கான்சர்வேஷன். அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். பட் கீப் இன் மைண்ட் யுவர் ஹெல்த் ஆல்சோ, யுவர் ஐஸ் and your time that you spend on phone and laptop based on family rules. That's my request. Thank you. No. Thank you. Nice question, Vardhini. So very small step can make a lot of difference. So that is what we understand from this. Can I now have Kabilan of 9th standard asking the next question? Kabilan, you can unmute and ask. Okay. Anna. Yes, sir. Anna, there is any incident that happened which more. Will எனக்கு உங்க क्वेश्चन கேட்க environmental. Okay. Anna, there is any incident that happened which motivates you become an environmentalist? Any incident? I probably understand that it happened, it motivates become an environmentalist.
ஏதாவது இன்சிடென்ட் ஆச்சா for you to become environmentalist னு கேக்குறீங்களா? Yes, I think yes. மதனபுரம், உங்களுக்கு மதனபுரம் தெரியுமா கபில்? தெரியும். மதனபுரத்துல ஒரு ஏரி இருக்கு பாருங்க, அவுட்டர் ரிங் ரோடுக்கு கிட்ட. அதுக்கு பேரு எனக்கு உங்க வயசு இருக்கும்போது அதுக்கு பேர்லாம் தெரியாது. அத மதனபுரம் ஏரின்னு தான் சொல்லுவோம். ஆனா அதுக்கு பேர் வந்து சீக்கனா ஏரி. அந்த ஏரி வந்து சோ நம்ம பார்வதி நகர்ல இருந்து முடிச்சூர் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பெண்டுல ஏரி கரை தான் இருக்கும். அந்த ஏரி கரைய பார்த்துட்டே இருப்போம். அப்ப என்னாச்சு அப்படின்னா சின்னதா அங்க ஒரு பாம்பு புத்து இருந்தது. ஒரு எதிர்க வந்து அந்த பாம்பு புத்து இருந்தது. அதை சுத்தி 4 பேர் சுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு லேடி வந்தாங்க, அதை ஒரு கோவிலா கட்டினாங்க. அந்த கோயிலுக்கு அப்படியே எத்தாப்புல அவங்க இட்லி கடை போட்டாங்க. ஏரிக்குள்ள அப்படியே கோயில் கட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவம், எனக்கு ரொம்ப, நான் வந்து 9th 10th அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த ஏரியில வந்து அவ்வளோ பேர்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். இவங்க அந்த ஒரு ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சரை கட்டுறாங்க அப்படின்னோடனே எனக்கு அது மதத்துக்கு அகேன்ஸ்டா நான் எதுவும் சொல்லல, அந்த ஒரு இண்டிவிஜுவல் தான் நான் சொல்றேன். அப்படி நம்மளுக்கு சாமினா மன்னிவாக்கத்துல இருக்க சோழ மன்னர் கட்டின கோவில் இருக்கு, மணிமங்கலத்துல கோவில் இருக்கு, ஏரியில போய் இவங்க ஏன் கோவில் கட்டுறாங்கன்னு எனக்கு கோவம் வந்தது. ஃபர்ஸ்ட் அந்த கோவில் அவங்க கட்டினாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம அவங்க கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எங்க அம்மாவே என்ன திட்டினாங்க, அதெல்லாம் சாமி விஷயம், அப்படிலாம் பேசாத அப்படின்னு. பட் நான் எங்க அம்மாவுக்கு புரிய ட்ரை பண்ணேன். நான்லாம் ரொம்ப சாமியை நம்புறேன், நான்லாம் ரொம்ப சாமி கும்பிடுறேன். பட் இவங்க பண்றது தப்பு. ஒத்த ஆளா எதிர்க இட்லி கடை இருக்கு, அவங்க வந்து ஏரி கரையை உடைச்சு அதுல கோவில் கட்டி ஏரிக்குள்ள கோவில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவுட்டர் ரிங் ரோடு வந்தது. அவுட்டர் ரிங் ரோடு வரும்போது என்ன பண்ணாங்க, ஏரியை 2ஆ பொளந்துட்டாங்க. ஏரியை 2ஆ பொளந்து ஏரிக்கு நடுவுல ரோட போட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. நான் அழுதேன், நான் நிஜமா அழுதேன். எனக்கு வந்து என்னடா இந்த ஏரியை பத்தி யாருக்குமே கவலை இல்லையேன்னு. அந்த ஏரியில இருந்து ஒரு வாய்க்கால் போய் அடையார் ஆத்துக்குள்ள தண்ணி கொட்டும். அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அடுத்தது என்னாச்சுன்னா, ஒரு மாட்டு வண்டி, அப்போ கப்பிலுக்குலாம் தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊர் ஏரியில இருந்துலாம் வண்டல் மண் எடுத்துட்டு போவாங்க மாட்டு வண்டியில. அந்த காளை மாட்டால அந்த வண்டி இழுக்கவே முடியல. ஒரு தாத்தா அதுக்கு மேல உட்காந்துட்டு இருக்காரு, மாட்டை போட்டு அடிக்கிறாரு. அந்த மாடு வந்து இன்னும் இது லட்சுமி நகர்ல நான் பாக்குறேன், மன்னிவாக்கம் போறதுக்குள்ள அந்த மாடு விழுந்து செத்துரும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதேன். திருப்பி அதுக்கும் எங்க அம்மா கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மாடு இந்த ஏரியா அதெல்லாம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஏதாவது பண்ண பாரு, நீ வந்து வருத்தப்பட்டா மட்டும் போதாது. எங்க அம்மா சொன்னாங்க, நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து நிறைய லேண்ட் வாங்கி அதுல மாடு ஆடு கோழி எல்லாம் வளர்த்துரு, அந்த ஜீவராசி எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணு அப்படி இப்படின்னாங்க. அன்னைக்கு என்ன வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக இருக்கலாம், இல்ல என்ன வந்து மனசு தேத்துறதுக்காக இருக்கலாம், எங்க அம்மா அதை சொல்லியிருக்கலாம். அப்ப எனக்கு அந்த ஆசை வந்தது, எப்படியாவது இந்த சீக்கனா ஏரியில நம்ம ஏதாவது பண்ணணும்னு பண்ணோம். நாங்க வந்து இஎஃப்ஐல எடுத்து அந்த ஏரிக்கு ஒரு சைடு கரையெல்லாம் போட்டோம். இன்னும் கப்பில் அந்த ஏரியில என்க்ரோச்மெண்ட் இருக்கு. நீங்க அஷ்டலட்சுமி நகருக்கு திரும்பும் போது பாப்பீங்க, அங்க ஒரு ஹார்ட்வேர் கடை இருக்கும். அந்த ஹார்ட்வேர் கடைக்கு பின்னாடி பெரிய என்க்ரோச்மெண்ட்டே இருக்கு. எங்களெல்லாம் அடிக்க உதைக்கலாம் வந்தாங்க, ஏரியை சரி பண்றோம் அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா என்க்ரோச் பண்ணியிருக்காங்க. we are still hopeful. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படியாவது சீக்கிரம் ஏரியை காப்பாத்திடலாம் அப்படின்னு. என்னோட லைஃபோடைய டேர்னிங் பாயிண்ட், எனக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு வெறி வந்த நாள்னா அது அந்த மதனபுரம் சீக்கனா ஏரியும் அந்த காளை மாடும் தான். சோ லைஃப்ல எத்தனைதான் இன்சிடென்ட் நடந்தாலும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், whether we take it as a challenge and fight it or give up, அதுலதான் நம்மளோட அப்ரோச் இருக்கு. So the right attitude can lead us to the right direction. That is what I understand. Now can I have Yuvashri Priya 12D asking a question? Yuvashri Priya, it's over to you. Yes ma'am. Anna, you have traveled to 14 states in India to clean up the water bodies. Among the 14 states, which one is challenging for you? What binds us as India, நான் சொல்றேன் பாருங்களேன். It's not our religion, it's not our language, it's not our food, it's nothing. It's our ability to abuse lakes and ponds. எல்லா ஊர்லயும் இந்த மாதிரிதான், ஒரே மாதிரிதான் மோசமா இருக்கு. நம்ம ஊர்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், தென்னாலி தான் எங்க சொந்த ஊர். பட் முடிச்சூர் தான் என்னோட பூர்வீகம். நான் ஃபுல்லா வளர்ந்தது எல்லாம் முடிச்சூர் தான். எனக்கு தமிழ் ரொம்ப நல்லா வரும், தமிழ் தெலுங்கு ரெண்டுமே நான் நல்லா பேசுவேன்.
அப்ப என்ன எல்லாருமே கேட்பாங்க, என்ன ஒரு ஆசை, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, இந்த பஞ்சாப் ஹரியானால எல்லாம் லேக்லாம் மோசமா இருக்கும்ல, நம்மள மாதிரிலாம் அவங்க பாத்துக்க மாட்டாங்கல்ல. ஹரியானா போனீங்கன்னா இந்த தமிழ்நாடு கேரளா எல்லாம் லேக்லாம் மோசமா இருக்கும்ல. அப்ப நான் 2 பேரையும் கூப்பிட்டு ஒண்ணு சொல்லுவேன், எல்லா ஊர்லயும் லேக் எல்லாம் மோசமா தான் இருக்கு. அது அரக்கோணமா இருந்தாலும் சரி, லூதியானாவா இருந்தாலும் சரி, நம்ம ஊர்ல நம்ம எல்லாரும் பண்றது நம்ம லேக்ல குப்பை கொட்டுறது மட்டும்தான். அதே மாதிரி நம்ம ஊர்ல இன்னொரு நல்லது என்ன தெரியுங்களா, அது லூதியானாவா இருந்தாலும் சரி, அரக்கோணமா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த ஏரியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறது. அதுதான் ஆனஸ்ட் ஆன்சர். யுவஸ்ரீ பிரியா என்ன பாருங்களேன், உங்க எல்லாருக்கும் ஒரு பேப்பர் பென்சில் கொடுத்து நான் உங்க எல்லாரையும் எனக்கு என்வாயன்மெண்ட் பத்தி, நேச்சர் பத்தி ஏதாவது வரைஞ்சு கொடுங்க அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன வரைவீங்க? ஒரு மலை போடுவீங்க, ஒரு ஆறு போடுவீங்க, ஒரு தென்னை மரம் போடுவீங்க, ஒரு வி ஷேப் பேர்டு போடுவீங்க, அந்த மரத்துக்கு கீழே ட்ரையாங்கிள் ஷேப்ல உங்களுக்கு ஒரு வீடு போடுவீங்க. இதுதான் வரைவீங்க, கரெக்டா? யானை நல்லா இருக்கணுமான்னு கேட்டா ஆமான்வீங்க எல்லாரும். கங்கை சுத்தமா இருக்கணும்னா ஆமான்வீங்க. காவேரி கிளீனா இருக்கணுமா ஆமான்வீங்க. ஸோ எல்லாருக்குமே அக்ராஸ் இந்தியா எவ்ரி ஸ்டேட் இஸ் ஈக்குவலி சேலஞ்சிங் அண்ட் இஸ் ஈக்குவலி எக்ஸைட்டிங். No one place is better or worse than other. That is what makes us one country. And we are a beautiful country. We are a beautiful country of participating citizens. That is what gives me the optimism of working for India's environment. Anna, how did you got the idea of starting the NGO, and who was your big support? Support வந்து நிறைய வாலண்டியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸ்டார்டிங் தி என்ஜிஓ அப்படிங்கிறது ஐடியாவா என்ன, ஒரு செட்டப் வேணும், ஏதாவது பண்ணணும், அதுக்கு வாலண்டியர் பண்ணோம். நிறைய வண்டலூர் ஜூல போய் வாலண்டியர் பண்ணுவோம். பொங்கல் டைம்லலாம் நாங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸாக போய் அங்கே உட்காந்துப்போம். நியூஸ் பேப்பர் பேக்ஸ் கொடுப்போம், பிளாஸ்டிக்லாம் உள்ள கொண்டு போகாம. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு குரூப்பா அப்படியே ஃபார்ம் ஆயிட்டோம். அவ்வளவுதான். இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க யுவஸ்ரீ பிரியா ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாடுவீங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல 4 பேர் சேர்ந்து ஏதாவது விளையாடிட்டு இருப்பீங்க. அப்போ பக்கத்து காலனில இருந்து ஒருத்தங்க வந்து எங்க கூட போட்டிக்கு வரீங்களான்னு கேட்டா நீங்க ஒண்ணு என்ன பண்ணுவீங்க, ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுவீங்கல்ல. அந்த மாதிரிதான் EFI ஃபார்ம் ஆச்சு, அவ்வளவுதான். வேற பெருசா பிளானிங் 10 இயர்ஸ்ல இப்படி இருக்கணும், 15 இயர்ஸ்ல அப்படி இருக்கணும் பிளான் பண்ணிலாம் நாங்க எதுவுமே பண்ணல. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம். அப்படியே ஒரு அது பேரே எப்படி வச்சோம் தெரியுமா? என்ன பேர் வைக்கிறது, நம்ம எல்லாம் யாரு, என்வாயன்மெண்டலிஸ்ட். சரி இது ஒரு ஃபவுண்டேஷன், இந்தியானா ரொம்ப பிடிக்கும், சரி அப்ப என்வாயன்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, முடிஞ்சது EFI, அவ்வளவுதான். தேங்க்யூ அண்ணா. ஸோ சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் கூட நமக்கு லைஃப்ல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் when it is with good intention அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். I hope all the children will agree to this. Hariharan, I think you are the only one left out. Hariharan, it's over to you. You can ask your questions. Hariharan, are you there? No. Yes, miss. Yes. Anna, you have got any demotivated towards this? எனக்கு புரியவே இல்லை ஹரி, கொஞ்சம் தெளிவா கேக்குறீங்களா? You have get demotivated towards this job, no? Ma'am, are you able to understand what he's asking? I'm not able to. I'm so sorry. I think had there been any incident which had demotivated you to give up or something like that? No, you had been consistently working. I think you had already answered. Probably you can narrate an incident wherein you had overcome the hurdle. ஞான பிரகாசம் படம்னு சிதம்பரத்துல ஒரு படம் இருக்கு. அதை எடுத்து நம்ம பண்ணும்போது டிமோட்டிவேட்லாம் ஆக மாட்டோம். சில நாள் டயர்ட் ஆயிடுவோம், ஒரு மாதிரி இருக்கும், பட் யூல் கீப் யுவர் திங் அப். இந்த ஞான பிரகாசம் படத்தை, சின்ஸ் யூ ஆர் ஆல்சோ த லாஸ்ட் குவெஸ்டின், ஐ டெல் யூ தி ஸ்டோரி. நம்ம ஊர்ல வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அதுல ஒருத்தர் வந்து இந்த ஞானி திரு ஞான பிரகாசம், இலங்கையை சேர்ந்த ஒரு சிவனடியார். அவர் இலங்கையில வந்து ஆங்கில படையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அந்த பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்னா, இந்த மாதிரி வந்து அடுத்த வாரத்துல இருந்து மாட்டுக்கறி கொண்டு வந்து ஆபீசர்ஸ்க்கு கொடுக்குறவங்க எல்லாரும் கொடுக்கணும், கீழே இருக்கிற சிப்பாய்ஸ்னா அப்படின்னு. இவருக்கு உடனே ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. ஏன்னா அவர் பின்பற்றக்கூடிய மதத்துல மாடு வந்து தெய்வம். அதை எப்படி நான் இவருக்கு கொண்டு போய் கொடுப்பேன், என்னால முடியாது. அப்பா நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இலங்கையில இருந்து திருவண்ணாமலைக்கு வந்துடுறாரு. சிவனை தேடி அவர் திருவண்ணாமலைக்கு வந்துடுறாரு.
திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க கொஞ்ச நாள் இருக்காரு. அது அந்த லைஃப் ஸ்டோரிலாம் எனக்கு ஃபுல்லா டீட்டெயில்ஸ் தெரியல. அப்ப அவருக்கு இன்னொரு காலிங், திருவண்ணாமலையில நீங்க சிதம்பரத்துக்கு போங்க, சிதம்பரத்துக்கு போங்க. சிதம்பரத்துக்கு வந்துடுறாரு. சிதம்பரம்ங்கிற நகரத்தையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க மழை குறைவா பெய்யும், ஆனா மேல இருந்து தண்ணி நிறைய வரும். கொள்ளிடம்ங்கிற காவேரியோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரி வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்துலதான் போய் கடல்ல கலக்கும். பிச்சாவரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிதம்பரம் நகர் வந்து கடல்ல இருந்து ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கு. ஒரு 15 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், எனக்கு எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தெரியல. ஆனா மழை நிறைய பெய்யாது, மேல இருந்து தண்ணி வந்தாதான். அப்போ வறண்ட காலத்துல சம்மர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஊர்ல தண்ணியே இருக்காது. இவர் வந்து ஆன்மீகத்துல தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கும் போது அவருக்கு ஒரு ஒரு ஞானம் பிறக்குது. என்ன அப்படின்னா, கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறத விட ஊருக்கு ஏதாவது நல்லது செஞ்சா அது நேரா கடவுளுக்கே நல்லது செஞ்ச மாதிரி அப்படின்னு. அப்ப அவர் அந்த ஊர்ல ஒரு குளம் வெட்டுறாரு, ஞான பிரகாசம் குளம்னு. இஃப் தி ஸ்கூல் பர்மிட்ஸ், கேன் ஐ ஷோ them the photo, ma'am? Yes, please. So, please. So ஒரே நிமிஷம் காட்டி, ஒரே நிமிஷம் கொடுங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு குளம் வெட்டுறாரு. அந்த குளத்துக்கு பேரே வந்து இன்னைக்கும் அந்த குளம் நல்லா இருக்கு. அதுக்கு பேரே வந்து ஞான பிரகாசம் குளம் தான். ஸோ இந்த குளத்தை அவர் வெட்டினதுக்கு காரணமே வந்து ஊர்ல வறட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு நான் இதை ஷேர் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க. ஒரே நிமிஷம் கொடுங்க. I didn't plan for this. I'm so sorry. என் ஸ்கிரீன் தெரியுதா? இதுதான் ஞான பிரகாசம் குளம். இந்த குளத்தை வந்து இந்த குளத்தை நாங்க எடுக்கும் போது இந்த குளம் இப்படி இருந்தது. அந்த போட்டோ லோட் ஆயிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, விஷு மகாஜன் ஐஏஎஸ்னு சப் கலெக்டர் இருந்தாங்க. இப்போ அங்க வேற சப் கலெக்டர் இருக்காங்க, அவங்களும் சூப்பர் ஆஃபீஸர். ஸோ அவங்க அந்த சப் கலெக்டர் சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி, எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு குளம் இருக்கு, உங்களுக்கு இஎஃப்ஐல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதை சரி பண்ணுங்க எங்க ஊர் ஆளுங்களோட சேர்ந்துன்னாரு. சரி சார் அப்படின்னு போயிட்டோம். போய் பார்த்தா இந்த கர்சர் தெரியுது பாருங்க, இதெல்லாம் சாக்கடை தண்ணி. அந்த குளத்துல ஒரு தியாகி, ஒரு பெரிய ஆன்மீகவாதி ஊருக்கு நல்லது செய்யணும்னு நம்பி வெட்டின குளம். அந்த குளத்துல இன்னைக்கு இப்படி சாக்கடையா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஊர்ல நிறைய நல்லவங்க இருக்காங்க. செங்குட்டுவன் சார்னு ஒருத்தர், பாலான்னு ஒருத்தர், இவங்க எல்லாம் வந்து இந்த குளத்தை காப்பாற்றணும்ன்ற ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் நாங்க போறோம் சப் கலெக்டர் மூலமா. போன உடனே அவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த குளத்துல இப்படிதான் இருந்தது, எவ்வளவு குப்பை இருக்கு பாருங்க. இது வந்து அவர் கேட்டாரே, குப்பை எங்க கொண்டு போய் கொட்டுறதுன்னு ஒரு கொஸ்டின். இந்த மாதிரிதான் கொட்டுறாங்க, இதனாலதான் குப்பை நம்ம உற்பத்தி பண்ண கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரிதான் இருந்தது. இதெல்லாம் தூர்வார ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் களிமண். திடீர்னு மழை பெய்யும், களிமண்ணெல்லாம் அப்படியே கரைஞ்சி திருப்பி குளத்துக்குள்ள வந்துடும். திடீர்னு பார்த்தா வேற ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருந்தது. அண்ட் இது நம்ம ஊர் இல்லை இல்லையா, சிதம்பரம், மெட்ராஸ்ல இருந்து இங்க போறதுக்கே 5 மணி நேரம் ஆகும். வெயில் அடிக்கும், மழை பெய்யும், வீட்டு சாப்பாடு கிடைக்காது, ஒரு மாதிரி டயர்டா இருந்தது. அந்த செங்குட்டுவன் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வந்து பார்த்துட்டு 2 நாள் என்னை பார்த்தாரு. 3ஆவது நாள் என்னை பார்த்துட்டு, என்ன அருண் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னாரு. இல்ல சார் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா வேலையெல்லாம் முடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு. அவர் என்னை கூப்பிட்டு, இந்த குளத்தோட கதையை சொல்றேன் அருண், இந்த குளத்தோட கதையை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு. அப்பதான் இந்த தியாகி ஞான பிரகாசத்தோடைய கதையை சொன்னாரு. எங்கிருந்தோ வந்தவரு, அன்னைக்கு இந்த மெஷின் கிடையாது, இவ்வளவு டெக்னாலஜி கிடையாது, இவ்வளோ பெரிய குளத்தை ஊருக்காக நல்லது பண்ணணும்னு வெட்டி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த குளத்துல அந்த தியாகி பேர்ல இருக்கக்கூடிய இந்த குளத்துல வேலை பார்க்க நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மோட்டிவேஷனா வந்தது. ஒர்க் பண்ணோம், விடாம ஒர்க் பண்ணோம். நான் ட்ரோன் போட்டோஸ் இப்ப வரும் பாருங்க, சாரி டேக்கிங் டைம் டு லோட். ஸோ விடாம ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரிதான் சேரா ஆயிடும். குளத்தை ஃபுல்லா தூர்வாரினோம். நல்லா குளம் சரியாச்சு. சரிங்களா, இதோ வரும் பாருங்க கொஞ்ச நேரத்துல. இந்த மாதிரிதான் இருந்தது குளம். ஃபுல்லா குளத்தை தூர்வாரி ஸ்டெப் எல்லாம் சரி பண்ணி அப்படி ஒரு மழை பெஞ்சுது. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஞ்சு குளம் இன்னைக்கு இப்படி இருக்கு. அந்த குளத்துல இவ்வளவு தண்ணி வந்தது. அதே செங்குட்டுவன் சார் வந்து என்கிட்ட சொன்னாரு, அன்னைக்கு ஒரே நாள் டயர்டா நீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல இந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கு டயர்டே ஆயிருக்க மாட்டேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது. நம்ம வந்து விடாம ஆக்சுவலி இறங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷன் இருந்தது அப்படின்னா, இட் வில் டெஃபினெட்லி கிவ் அஸ் குட் ரிசல்ட்ஸ். அதுக்கு இந்த ஞான பிரகாசம் மட்டும் இல்லை, இப்போ வண்டலூர் ஏரி எனக்கு அந்த மாதிரிதான். அந்த ஏரியில நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் 1 மாசத்துல மழை ஆரம்பிக்கணும்.
அந்த ஏரி ஃபுல் ஆகணும், அது இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ டிமோட்டிவேட் ஆக மாட்டோம், டயர்ட் ஆயிடுவோம். நம்ம ஊர் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ஈஸியா டயர்ட் ஆயிடுவோம். ஆனா அப்போ உடனே ஞானப்பிரகாசம், பங்காரதுத்தி, காளிங்கராயன் இந்த மாதிரி மகான்களுடைய கதைகளை மனசுல நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரமண மகரிஷி இந்த மாதிரி கதையெல்லாம் மனசுக்குள்ள போச்சு அப்படின்னா உடனே தன்னால தெம்பு வந்துடும். I think almost to the end of the session, நினைக்கிறேன். தெரியல, I don't know children, how many of you actually realized the purpose of the program or the session was to understand how to conserve environment. I think we have reached beyond it. That is what I would say. Basically life kana lot of life skills, வாழ்க்கையில how to overcome hurdles, I will not say obstacles, என்னவா இருந்தாலும் how to take it forward. சின்னதா ஆரம்பிச்சாலும் சஸ்டெயின்டா இருந்தோம்னா டெஃபினட்டா we can reach success அப்படிங்கிற ஒரு லெசன். அதுக்கெல்லாம் வந்து it is not an illustration from somewhere, you had a live example here. So apart from conserving environment, இதெல்லாம் basic skills and qualities that all of us have to imbibe, and so that it is taken forward to the next generation. I think thank you madam for this wonderful opportunity, and thank you Arun, really moved in the lake கதையை கேட்டுட்டு I am speechless, பேச முடியல. Thank you madam. Thank you Andy ma'am, thank you Sunita ma'am, thank you all students, thank you Gayatri ma'am. It's a pleasure Arun. I would request you, இப்போ இந்த பேண்டமிக் டைம்ல பசங்க அவங்கவுங்க வீட்ல இருந்தே ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னாக்க, there is anything we can do, if you yourself or any of your associates like Vignesh, if people could contact us, what best we could do, we can be part of. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும். For example, நான் in fact I thought you will also explain about that plastone. அது பத்தி ஒரு few minutes if you can take and explain. ஏன்னா நிறைய குழந்தைங்க இது பார்ப்பாங்க, இது பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது is very important. எனக்கும் அனுப்புறேன். what we are doing through plastone அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல போயிட்டு ஈகோ பிரிக்ஸ்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும். அது என்னன்னா, நம்ம வேஸ்ட வந்து தூக்கி போடாம, if you all have 2 minutes with your permission, I'll play the video itself. The ஒரே நிமிஷம், sorry. I'll play it from first. Sorry. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஜெனரேட் ஆகிற பிளாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, சில சமயம் நம்மள மீறி there will be plastic which gets dumped into our lives. It could be wrappers, it could be packaging materials. Since we are also ordering so much online these days, it comes with a lot of packaging material. இது எல்லாத்தையுமே வந்து வெளியில போடாம, நான் இதுக்குன்னு புதுசா போய் ஒரு ஜூஸ் பாட்டிலோ தண்ணி பாட்டிலோ வாங்கி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி இல்லை, அந்த பாட்டில்ஸும் நிறைய இடத்துல இருக்கு. அந்த பாட்டில்ஸ்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி அதை டைட் ஆக்கிட்டு அதை ஒரு பிரிக்கா யூஸ் பண்ணி நாங்க ஸ்டூலு செவரெல்லாம் இப்ப கட்டுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கெல்லாம் வீட்டில் அதை பண்ணலாம். See, if you don't have more than 1 brick 2 bricks, give it to us, we will use it, don't worry. ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா we'll pick it up from your school. உங்க எல்லார் வீட்லயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கு. அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி இருக்கு, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, இன்னைக்கு அதோடைய ஹெல்த் என்னங்கிறது உங்க பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் 3 weeks நம்மளுக்கு மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது. அண்ட் இதெல்லாம் சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்க வீட்டுல இருந்து ஒரு பிட் பிளாஸ்டிக் கூட வெளில போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்?
நீங்களே கேட்பீங்க, ஒரு பாட்டில திணிச்சுக்கிட்டே வருவோம், ஒரு மாசம் பண்ணுவோம், 2 மாசம் பண்ணுவோம், நம்மளுக்கே போர் அடிச்சிடும். அப்ப என்ன புரிதல் வரும் அப்படின்னா, how many bottles do you keep making, like இந்த மாதிரி. அப்போ you will start reducing the usage of plastic. அவ்வளவுதான். அதே மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ், அது எந்த ஷாம்பு எந்த பிராண்ட் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணல, பட் அதுல கெமிக்கல் லோடு எவ்வளவு இருக்கு, எப்படி குறைக்க முடியும். ஏன்னா ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, பூமிக்குள்ள போறது திருப்பி நம்ம உடம்புக்குள்ளதான் வருது. அது இந்த ஃபார்ம் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வாட்டர், ஏர் தட் வி பிரீத், எல்லா விதத்திலையும் தட் கெமிக்கல் இஸ் கமிங் பேக் டு அஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்படி வீட்டுல கொண்டு வரலான்னு. யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு திங்க் அபவுட் த பிளானட் அவுட் சைட். வீட்டுக்குள்ள ஹவு டு மேக் யுவர் ஃபேமிலி அ ஹெல்தி ஃபேமிலி. வீட்டுல மெடிக்கல் வேஸ்ட் இருக்கா, எலக்ட்ரானிக் வேஸ்ட் இருக்கா, நான் டிகிரேடபிள் வேஸ்ட் இருக்கா, வீட்டுல இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் என்ன, லிக்விட் வேஸ்ட் எக்ஸாஸ்ட், அதுல கெமிக்கல்ஸ் எப்படி குறைக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பெரிய ஹெல்ப் உங்ககிட்ட நான் கேட்க போறது விதை. அது வேம்பு, புங்கம், இந்த மாதிரி என்ன விதையெல்லாம் உங்க காலனில கிடைக்குதோ அதை கலெக்ட் பண்ணி ஒரு பால் பாக்கெட் இருக்குன்னா அதுல மண்ணு போட்டு இந்த விதையை போட்டு அதை ஒரு சாப்ளிங்கா வளர்த்து எனக்கு கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு எங்க கிட்ட என்ன பண்றாங்க தெரியுமா, வண்டலூர்லயே பாருங்களேன், ஒரு சாப்ளிங் நடுறதுக்கு, ஒரு பர்டிகுலர் சாப்ளிங் ஒரு ஹைட்டுக்கு கொண்டு வந்து அதை நடுறதுக்கு 145 rupees per சாப்ளிங். இப்ப நாங்க வந்து அங்க 500 மரம் வைக்கிறோம். 500 மரம் வைக்கிறோம்னா 500 × 145 போடுங்க, அதுவே எவ்வளவு அமௌண்ட் பாருங்க. ஒருவேளை சாப்ளிங்லாம் நீங்க கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், லேபர் ஒரு நாளைக்கு 900 rupees லேபர் கொடுத்து அவங்கள குழி தோண்டி வைக்க வச்சிட்டோம் அப்படின்னா காஸ்ட் குறையும். ஸோ நீங்க வளர்த்து கொடுத்த சாப்ளிங்க ஒரு 10 ஏரியில நாங்க வச்சோம், வருஷத்துக்கு இப்ப ஆனந்தி மேம்க்கு நான் ஒரு சேலஞ்சா கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன், மேம் நீங்க உங்க ஃபேமிலி சேர்ந்து எனக்கு 2021ல 15 சாப்ளிங் கொடுங்க மேம், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை, பால் கவர்ல வீட்டுல ஓரமா நீங்க வெளியில காம்பவுண்ட்ல எங்கேயாவது வச்சுட்டீங்க, விதை போட்டு அது டெய்லி தண்ணி ஊத்திட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான். இப்ப ஆனந்தி மேம் தம்ஸ் அப் கொடுத்தாங்க 15 சாப்ளிங்க்கு. இப்ப அந்த மாதிரி இந்த கால்ல இருக்கிற 14 பீப்புளும் என்ன தவிர 13 பீப்புளும் ஆளுக்கு 15 சாப்ளிங்னா எனக்கு அதுவே ஆச்சே. ஸோ அதுதான் உங்ககிட்ட நாங்க கேட்கக்கூடியது. தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ காயத்ரி மேம். On my screen I can only see all your thumbs ups, right? So please think about your waste, your water and how you can contribute. பணமா உங்க யார்கிட்டயும் எதுவுமே கேட்க போறது கிடையாது. வாலண்டியா இன்வால்வ்மெண்டா இந்த மாதிரி என்னெல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லுங்க, we'll do that. Thank you Arun. I think we have come to the final end of this event. Thank you so much. I hope the children gained a lot of takeaways from this. And இதை பார்த்த பப்ளிக்கா இருக்கட்டும், இல்ல பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல டீச்சர்ஸா இருக்கட்டும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், I'm sure they will come forward to be of some help, some assistance to this planet. நீ ஒரு வீடியோல சொல்லியிருந்த, எனக்கு இப்ப ஞாபகம் வருது, மதர் நேச்சர் வந்து நம்மளோட ஹெல்ப்பை வந்து எதிர்பார்க்கல, இட் கேன் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். அது தன்னோட வேலையை பார்க்காத அளவுக்கு நாம நம்மளை பார்த்துட்டா போறோம்னு, விச் இஸ் வெரி மச் ட்ரூ. அந்த அளவு இயற்கையை வந்து அதுவே தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நாம ஒழுங்கா நம்மளை பார்த்துட்டாலே போறோங்கிறது தான் டுடேஸ் மெசேஜ். ஐ ஹோப் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் இட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நாள்ல especially this getting premiered and on Gandhi Jayanti, I'm very, very happy that this event could happen today at our school. Thank you so much. Thank you all. Thank you.